செயலாளர், பொருளாளர், அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் யாவருக்கும் அன்போடு வாழ்த்து தெரிவிக்கிறேன். குறிப்பாக அடிக்கடி தொடர்பு தங்கத்துறை அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த இடத்திலே குடியிருக்கும் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்து வருகிறேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆவியானவர் தாமே இந்த நாளிலே நம்மோடு கூட கர்த்தர் இடையிடுவாராக. ஆரம்பிக்கும் முன்னதாக வழக்கமாக ஒரு கேள்வி நான் கேட்பதுண்டு. அந்த கேள்வி நான் கேட்டு நாளை ஆண்டவர் என்ன சத்தியத்தை கொண்டு நமக்கு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த வார்த்தை ஆவியானவர் நமக்கு கொண்டு வருவார். பைபிள் கொண்டு வந்திருக்கும் கொஞ்சம் பைபிளை உயர்த்தி காணிங்க பார்க்கலாம். முன்னால 4 பிள்ளைகள் யாரு பத்த பிள்ளைகளாக எல்லாம் பைபிள் வந்திருக்காங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். என்னை கனம் பண்ணுகிறவரை தான் நான் கனம் பண்ணுவேன். எவ்வளவுதான் படித்திருந்தாலும் பட்டங்கள் வாங்கினாலும் டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் ஆலயத்து வருகின்ற ஒரு கட்டாய வேத புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய முன்னோருடைய காலங்களை பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வேத புத்தகத்தை சமந்து ஆலயத்துக்கு வருவாங்க. இவ்வளவு பெரிய ஒன்னாம் இடத்தவன கோயிலுக்கு தன்னால எழுதியும் இருக்கும். நம்ம ஊர்ல நாம கட்ட ஒன்னாம் இடத்துல வீட்டுல இருக்க முடியாது. இப்ப சில இடத்துல 3 முறை எடுத்தாலும் வேதத்தை கொடுத்துதான் கோயிலுக்கு என்ன செய்யணும். ஆனா பள்ளிகளுக்கு மாதிரி கரெக்ட் அனுப்புறமே. 7:30 மணிக்கு வருகிற வேலைக்கு 7 மணிக்கு ரெடி பண்ணி டை பெல்ட் ஷூ, 11 மணிக்கு ஸ்நாக்ஸ், மத்தியானம் லஞ்ச், 3 மணிக்கு பிஸ்கட் பாக்கெட்டு, 2 லிட்டர் வாட்டர் தண்ணி எல்லாம் எடுத்து ஞாபகமா வச்சு அனுப்புறமே கோயிலுக்கு மாத்திரம். என்னை கனம் பண்ணீர்ல தான் நான் நினைச்சுவேன். கோயிலுக்கு ஒழுங்கா அனுப்பிட்டோம்னா கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளை சரியா வளர்த்துருவார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரலவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. ஆனந்தமே வரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. எல்லாரும் கந்தரும் எல்லாரும் மாப்பிளமார எல்லாரும் வருங்கால மாப்பிளமார் ஐயா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரலவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. சின்ன சிறு வயதில் என்னை குறித்து வைத்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்ன சிறு வயதில் என்னை குறித்து வைத்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. கை உள்ளவர்கள்லாம் கைகளை தட்டலாம், கைகள் இல்லாதவர்கள் தட்டவே வேண்டாம். கை உள்ளவர்கள் கைகளை தட்டலாம், இல்லாதவர்கள் தட்டவே வேண்டாம்.
அவர் வரும் நாளிலே என்னை கரம செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவர் உடனே அடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாம்பெரும் பாக்கியமே. இந்த பாடலுக்கு சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வேதம் சொல்லுகின்றது, ஓசை உள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரே துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடு என்ன செய்யணுமா? கர்த்தரை துதிக்கணும். நான் வந்தவனே சண்டே ஸ்கூல் நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல பிள்ளைகளே சந்தோஷம் வந்து. பட் ஆனா சண்டே ஸ்கூல் வந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேர் பைபிள் கொண்டு வரலங்கிறதா கொஞ்சம் வருத்தமாகி போச்சு. இருந்தா கர்த்தர் சமூகத்தில் வருகின்ற போது கர்த்தர் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா இந்த கரங்களை தட்டுகின்ற போது பெரிய பாக்கியம். இந்த கரம் தட்டி வச்சுன்னு ஓசைவுல கைத்தாளங்களுடைய கர்த்தரை. வாசனை எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 100 சரி. ஏன்னு கேட்குற கேள்விக்கு நான் நல்ல ஒரு பிரைஸ் வசனம் போட்டு பிரைஸ் செஞ்சிருக்கேன். கொண்டு வருங்க. திருநெல்வேலியில இருந்து அல்வா பாக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். எத்தனை பாக்கெட்டு? 5 அல்வா பாக்கெட். நீங்க அடுத்த கேட்க கேள்விக்கு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா ஒரு வசனம் போட்டு பிரைஸா கிடைக்கும். திருநெல்வேலி அல்வா பாக்கெட்டு 4 பாக்கெட்டு வச்சிருக்கேன். கரெக்டா சொன்னா அந்த 2 பிரைஸ். ஆனா நீங்க தப்பா சொன்னா எனக்கு 1000 ரூபாய் ஃபைன் கட்டணும். நிறைய அம்மாமார் அல்வா பாக்கெட்டு வேண்டாம், 1000 ரூபாய் வேண்டாம் ஐயா. கர்த்தர் சமூகத்துல நாம் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது இந்த கரம் தட்டுகின்ற பொழுது பை 1 get 1 ஃப்ரீ. என்னது? 1 வாங்கினா 1 இலவசம். நீங்க பாத்தீங்களா? கரம் எதுக்கு தட்ட சொன்னோம்னா, கோயில எல்லாம் பாட்டு பிடிக்கும், ஐயா கரம் தட்டுங்க கரத்துங்க குருவானவர்கள் சபையில எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் கரம் தட்ட மாட்டோம். எப்படி தட்ட? கையை நெஞ்சிட விடாது, ஸ்டைல தட்டு. இப்படி நெஞ்ச விடாது. கையை தட்டியாச்சுன்னா கையை பார்த்தா கையெல்லாம் சிவந்து போய் இருக்கணும். என்ன செய்யணும்? ஏன்னா வேற சொல்லுது, 1 வாங்கினா 1 இலவசம். கரம் தட்டியாச்சுன்னா 2 ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்களா? 1 கரத்தை தட்டினால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். என்ன ஒண்ணு கரம் தட்டினா இது ஒரு எக்ஸசைஸ் தான். இது ஒரு என்னது? மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா செய்யணும். நல்லா கையை தட்டியாச்சுன்னா நம்ம ரத்த ஓட்டம் நல்லா இனிச்சுமா, விரு 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 சீரா இனிச்சியும். சுகர் பேரும் பிரஷர் பேரும் எல்லா பேரும் நம்ம ஹார்ட் நல்லா இனிச்சுமா, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுமா. நீங்க டாக்டர்கிட்ட போய் சொன்ன கேளுங்க, நல்லா கை தடுங்க, இது ஒரு யோகா, இது ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. நமக்கு தான் தெரியாம போச்சு. நமக்கு ஆண்டர் அப்பவே வச்சுட்டாரு, நீ ஒழுங்கா கோயில்ல கை தட்டியாச்சுன்னா ஆஸ்பத்திரியில போய் தட்டாண்ட. வாயில ஒழுங்கா கரம் தட்டி படிச்சாச்சுன்னா சரீரத்திலும் நமக்கு ஆண்டு ஆசீர்வதிக்கிறாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தராரு. ஆயுசு நாட்களே பெறுகிறார். கரம் தட்டுங்க பார்க்கணும் எல்லாரும். அப்பா கை தட்டதுக்கு இவ்வளவு கதை சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளவு கதை. ஆமா, ஒரு பாட்டி என்ன வேகமா கை தடுத்து என்ன ஒரு 20 வருஷம் போட்டாண்டவர் என்ன. ஆமா, ஏனென்றால் கரங்களை தட்டுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு அந்த நிறைவான ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தே. வசன எங்க அப்ப 2 3 4 பேர் சொல்லிட்டீல. 4 பேர் சொன்னால எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்க கம்பெனி கட்டுப்படி ஆகாது. அதனால உங்க எல்லாருக்கும் பிபிஎஸ் கிளப் பேசணும் நாமம் என் நாமிக்கு சுகிதா. நான் இளந்தண்ணில் எந்த அரணே பேசணும் நாமம் என் நாமிக்கு சுகிதா. நிலந்தனில் எந்த அரணே தீர்கள் குறையும், தீர்கள் குறையும், தீர்கள் குறையும், குறைக்கவும் பெயரோ. பேசணும் நாமம் நாமிற்கு சுகிதா. நான் நிலந்தனில் எந்த அரணே
என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அது நினைவில் பந்தனை ஜெயித்து வந்தனை அழிகோ பந்தனை அழித்து சந்தோஷம் பெருகோ எத்தனும் நாமம் என் நாமிற்கு சுகிதா நானிடம் தன்னில் எந்த அரணே 167 வசனங்கள் உள்ளடக்கிய சரித்திரம். சிங்கம் போன்ற ராஜா மேதி அரசன், துணிச்சலான ஒரு பெண்மணி, பல விருந்துகளை கொண்ட ஒரு மகத்துவமான சரித்திரம். ஒரு காலகட்டத்திலே பூரீம் என்கிற பண்டிகை கொண்டாடி ஒருவருக்கொருவர் வெகுமானங்களையும் பரிசுகளையும் பகிர்ந்து கொண்ட பண்டிகை. கொஸ்டின்ல 80% அவுட் பண்ணிட்டேன். கொஸ்டின் 80%. என்னையாவது இங்க பாஸ் ஆயிரணும். நீயாவது நினைச்சணும், யார் இந்த துணிச்சலான பெண்மணி தப்பா சொன்னா 1000 ரூபாய் ஃபைன் கட்டணும் மனசுல இருந்துகிட்டே. வாங்க வாங்க கரண்ட் தட்டுங்க. ஐயாவுக்கு வரல. எங்க ஆட்கள் பிரைஸ் வாங்குறது எவ்வளவு சந்தோஷம். கரண்ட் தட்டுங்கள வேகமா. ஆமா, அல்வா பாக்கெட் பின்னால வந்துகிட்டே இருக்குது. கத்திர சோதரா எஸ்தர் ராஜாத்தினுடைய சரித்திரத்தை உங்க முன்னாலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? கதை முடிஞ்ச. எஸ்தர் என்றால் நட்சத்திரம் அர்த்தம். என்ன அர்த்தம்? எஸ்தர் நட்சத்திரம். 167 வசனங்கள் உள்ளடக்கிய சரித்திரம். வாசிப்பாங்க யாரா அவர்கள். எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 10 அதிகாரத்தை நம்ம தியானம். நான் 10 அதிகாரத்தையும் கிட்டத்தட்ட 1 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ள முடிச்சிருவேன். சரிதானே? எல்லாம் ஒரு மாதிரி முறுக்கி ஆண்டவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு முடிச்சிருவேன். ஐயா சொல்ல டைம்ல நான் முடிச்சிருவேன். வேற வாசிக்கமா யாரா வருவார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு மாப்பிள்ளை இப்பதான் எடுக்காரு. ஆதியாமத்துல பரட்டி வெளிப்படுத்தலாம் தாண்டிட்டார். போதுமா? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள ஒரு நாடல்ல 2 நாடுகளில் சுமார் 127 நாடுகள். ஒரே ஒரு ராஜா, சிங்கம் போன்ற ராஜா மேதி அரசன் ஆட்சி செய்து வருகின்றார். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்குள்ள ஒரு நாடல்ல 2 நாடல்ல 127 நாடுகளுக்கு ஒரே ஒரு ராஜா. ஒரே ஒரு எத்தனை ராஜா? ஒரு 127 நாடுகள். ஒரு நாட்டுக்கு மாத்திரம் இல்லையா, சுமார் 127 நாடுகளையும் ஆட்சி செய்து வந்தானே ஐயா சிங்கம் போன்ற ராஜா. இந்தியாவின் தேசம் முதல் எத்தியோப்பியா வரை ஆண்டு வந்தான் ஆகாஷ் மன்னன். 127 நாடுகளையும் அவன் ஆட்சி நடத்தி வந்தான். என்னும் தேசத்தில் சுசான அரண்மனையில் பெத்தியா மேதியா நாடுகளில் உள்ள பிரபுக்களும் அதிகாரிகளும் ஆகாசு வேறு 6 மாத காலங்களா ராஜ்யத்தின் மகிமைகளை பெருமையுடன் அவன் காண்பித்து வந்துட்டானே.
சோமாலியாவின் தேசம் முதல் எத்தியோப்பியா வரை ஆண்டு வந்தான் நாகாஸ்மனன். 127 நாடுகளையும் அவன் ஆட்சி நடத்தி வந்தான். 127 நாடுகளை ஆட்சி செய்து வருகின்றானே. அவன் ராஜ்யபாரத்தின் 3வது வருஷம் ஒரு விருந்தை கொடுக்கின்றான். அவன் ஆட்சி செய்து வந்த 3வது வருஷத்திலே ஒரு 180 நாள் விருந்து கொடுக்கான். எத்தனை நாள் விருந்து கொடுக்கான்? 100 தமிழ் தெரியுமா அந்த பிள்ளைக்கு? தெரியுமா மாப்பிள்ள? 180 நாள்னா ஹவு மச் மந்த்? 180 நாள் என்பது எத்தனை மாதத்தை குறிக்கும்? மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள ஒரு மாதம் முழிக்காரு. அடுத்த மாப்பிள்ள சொல்லுங்க பார்க்கலாம். 6 months 150 ஃபெயில். நீ சொல்லுவா? நான் கொஸ்டின் அவுட் பண்ணிட்டோம்ல. 3 பேருக்கு பிபிஎஸ் ஸ்டாப் கொடுத்துருக்கேன். யார் பெத்த பிள்ளைகளோ ஆண்டவரே கறந்துட்டு 180 நாட்கள். எத்தனை நாட்கள்? 6 மாதம் விருந்து கொடுக்கிறான். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 6 மாதம் விருந்து கொடுப்பது சாதாரணமான காரியம் இல்லை. என்ன வேதம் சொல்லுது? அந்த பெர்சிய மேதிய நாடுகளில் பிரபுக்கள், பிரதானிகள், மந்திரிமார்கள், நிதியமைச்சர்கள் 127 நாடுகளில் இருந்து அநேக அமைச்சர்களும் பெரிய உத்தியோகஸ்தர்களும் சூசான் அரண்மனைக்கு வர ஆரம்பித்தார்கள். ராஜா அவர்களுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறானே. ராஜாவுக்கு சந்தோஷம். 127 நாடுகள் வந்த மந்திரிமார்கள், பிரபுக்கள், பிரதானிகள், நிதியமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் வந்து நல்லா சாப்பிடுறான். ஏன்னா அந்த காலங்கள்ல எதுக்கு 180 நாள் விருந்துனா, இப்ப நம்ம நினைச்ச உடனே பைக்கு கார்லாம் வந்துருது. அப்ப நடந்தே தான் போகணும், நடந்தே தான் வரணும். நம்ம கிராமங்கள்ல சைக்கிள் வச்சிருந்தாலே பெரிய பணக்காரர். அப்படிதானமா? அந்த காலத்துல சைக்கிள் இருந்தாலும் அப்பா இலங்கையில இருந்து எங்க அப்பா ஷிலோன்ல இருந்து ஒரு சைக்கிள் கொண்டு வந்தாரு. இப்ப வீட்டுக்கு 4 கார் இருக்கு. இப்ப வீட்டுக்கு எத்தனை கார் இருக்கு? வீட்டுக்காருக்கு ஒரு காரு, வீட்டு ஐயாவுக்கு ஒரு காரு, வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு காரு, டூருக்கு போறதுக்கு ஒரு கார். டூர் ஆமா, இப்ப வித விதமா கத்திரமை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா அந்த காலங்களில் நடந்தே தான் வரணும், நடந்தே தான் போகணும். ஆகவே 127 நாடுகளுக்கு எல்லா பிரதானிகளும் நடந்தே வரார்கள். சூசான் அரண்மனைக்கு வருகிறார்கள். நல்ல விருந்து சாப்பிடுறார்கள். ராஜாவை பார்க்கிறான். அங்கே பொன்னினாலே தங்கத்தினாலே செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்கள், சிவப்பு நூல்கள், பட்டு சருகைகள் எல்லாவற்றையும் பார்த்து தேசத்தையும் பார்வையிடுகிறாங்க. பார்த்து ராஜாவே நீர் வாழ்க. எல்லா பிரபுக்களும் மந்திரிமார்களும் ராஜாவே வாழ்க வாழ்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ராஜா 127 நாடு. அப்படிதானம்மா? சாதாரணமா ஒரு முனிசிபாலிட்டியில ஒரு வார்டு மெம்பர் ஜெயிச்சாச்சுன்னா அந்த ஆளை கையில நிக்க முடியாது. ஜடக்கு ஜடக்கு ஜடக்குன்னு நினைச்சுவாரு மெம்பர். ஆனா இவன் யாரு? 127 நாடுகளுக்கு ராஜாமன் நடையில ஒரு தோரணை. அவன் நடந்தாலே சிங்கம் போல இருப்பானே. அவ எல்லா பிரதானிகளும் வந்து ராஜாவை வாழ்த்துனாங்க. ராஜாவை வாழ்க வாழ்கன்னு சொல்ல சொல்ல ராஜாக்கு என்ன இருந்துச்சு? எல்லாம் சந்தோஷம். வரவங்களா விருந்து சாப்பிட்டா ராஜாவே 127 நாடுகளுக்கு நீ ராஜா. தேசம்லாம் செழிப்பா இருக்கு. எங்க பார்த்தாலும் திராட்சைகோலம், ஆப்பிள் போல, அண்ணாச்சி பழம்லாம் தங்கிட்டு கிடக்கு. தங்கத்திலான நானாவித பொருட்கள், அலங்கார பொருட்கள் என்னெல்லாமா வச்சிருக்கிறான்னு சொல்லி எல்லா பிரபுக்களும் பிரதானிகளும் ராஜாவை புகழ்ந்து பேசினார்கள். அந்த புகழ்ந்து பேச பேச ராஜாவுக்கு சந்தோஷம் பொறுக்கல. சில நேரங்களில் நம்மளை யாராரு புகழ்ந்து பேசினா சந்தோஷமா இருக்குமா இருக்காதான்? எல்லாரும் ஒரே அம்மா என்ன தலையா? ஆமாயா ஆமாயா ஆமா. எக்கா அவங்க பட்டு சேலை என்ன சூப்பரா இருக்குக்கா சொல்லிட்டா போதும் பாரு. அந்த அக்கா டடக்கு டடக்கு டடக்கிட்ட. ஆமா, கிறிஸ்துமஸ் 6 பட்டுச்செல்லாம் உடுத்து வந்தாச்சுன்னா 1/2 மணி நேரம் பட்டுச்சேலை ரேட்டு தான் நடக்கும். ஆமா, சும்மா நீங்க நல்லா முக்காடு போட்டு நல்லா பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நாங்களாம் அப்படி பேச முடியாது. நீங்க வந்த முக்காடு போட்டு எக்கா இந்த சேலை எங்க எடுத்தது? எக்கா வீட்டுக்காரர் 5000 ரூபாய்க்கு எடுத்தோம். அப்படியே எங்க வீட்டுக்காரர் 4000 ரூபாய்க்கு எடுத்துட்டாரு. கிறிஸ்துமஸுக்கு 5000 எடுத்துடலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னது? அந்த மனுஷன் பாடுத பாடு பெரிய பாடு பெரிய. ஆமா, அதனால ஒருத்தர் நம்ம சரிகை நம்ம துணி ஆள் பாதி. நான் கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்?
ஏ அம்மா என்ன சத்தம் வருது பத்தியில. கருப்பும் முக்கியம் இல்ல, சிவப்பும் முக்கியம் இல்ல, குணசாலியான சிறிய கண்டுபிடிப்பன் யார்? அது வேலை முத்துகளை பார்க்கலாம், முத்துகளை பார்க்கலாம். உன்னதமானவர்கின் உயர் மரபிலே இருக்கிறவள் சர்வவல்லவரே நிழலே தங்குமான் இது பரமத்திலாக்கியமே. சர்வவல்லவரே நிழலே தங்குமான் இது பரமத்திலாக்கியமே. அவர் சேட்டையிங்கே அதை கள்ளம்புகள் வேண்டாம் திறகுகளால் முடுவார். அவர் சேட்டையிங்கே அதை கள்ளம்புகள் வேண்டாம் திறகுகளால் முடுவார். எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அதை கள்ளம்புகள் வேண்டாம் திறகுகளால் முடுவார். அவர் சேட்டையின் கீழ் அதை கள்ளம்புகள் வேண்டாம் திறகுகளால் முடுவார். மேலும் நடந்து வலி சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தினே முற்றும் நம்பினதால் உன்னை மீட்டு மித்து காத்திடுவார். அவர் நாமத்தினே முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். 180 நாள் விருந்து நடந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு மத்தியானம் நல்லா ஜெசுசாஸ் அவங்க வீட்டில் வச்சு நல்ல ஒரு பிரியாணி சாப்பாடு, நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அங்கே வந்தோம். அதே போல ஒரு 180 நாட்கள் விருந்து கொடுத்தாயா. எல்லா பிரபுக்களும் பிரதானிகளும் மந்திரிமார்களும் உத்தியோகஸ்தர்களும் வந்து நன்றாக விருந்து சாப்பிட்டாங்க, ராஜாவை புகழ்ந்தார்கள். இந்த 180 நாள் விருந்து நிறைவு பெற்றது. 180 நாள் விருந்து முடிந்தவரனே மீண்டும் ராஜா ஒரு 7 நாள் விருந்து கொண்டு கொடுத்தாயா. வாசிங்க யாராவது 3 5 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சமஸ்த ஜனங்களுக்கும் ஒரு 7 நாள் விருந்து கொண்டு கொடுக்கிறான். ஒரு 180 நாள் 6 மாசம் விருந்து நடத்தி முடிச்சுனா. எத்தனை மாசம்? 6 மாதம். 6 மாதம் விருந்து சாப்பிட்டாச்சு. இப்போ அந்த 6 மாதம் விருந்திலே அரசு அதிகாரிகள், மந்திரிகள், பிரபுக்கள், பிரதானிகள், நிதியமைச்சர்கள், அரசு சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த 7 நாள் விருந்து அப்படிப்பட்டதல்ல. சமஸ்த ஜனங்களுக்கும் உள்ள விருந்து. யாருனாலும் வரலாம். பொது ஆசனம். என்ன ஆசனம்? இதுக்கு பேர் என்ன ஆசனம்? நம்ம ஊர்ல அந்த காலம் ஆசனம் போடுவாங்க. அவ்வளவுதானமா? ஒரு 40 வருஷம் மட்டும் ஆசனம்னா பெரிய பெரிய இடத்துல தான் நடக்கும். ஆமா, சாம்பாரும் ஒரு அவியல் கூட்டு தான். என்னம்மா சாம்பாரும் எல்லாரும் ஒரு மேல முழிக்க பார்த்து ஆசனம் சாப்பிட்டுருக்கீங்களா? நம்ம கிராமங்கள்ல என்ன நடக்கும்? சாம்பாரும் ஆசனம் அவியல் கூட்டு தான். ஆமா, முந்தின நாள் கத்திரிக்காவா கிடக்கும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், அவ்வளவுதான். அதை தான் ஒரு கிட்ட போட்டு ஒரு பருப்புலம் வச்சு ஊற்றுவாங்க. அவ்வளவுதான் ஆசனம். ஆனா இப்போ நம்ம ஊருக்குள்ள கிராமங்கள மட்டன் எத்தனை? 50 கிடா 100 கிடா மட்டன் போட்டாதான் கூட்டமே வருது. முதல்ல அசனத்துக்கு என்ன சாப்பாடு போடுறாரு? மட்டன். அப்படியா? சிக்கன் சரி வராத மட்டன்ல. ஆனா அந்த காலம் அப்படி இல்லை. அசனம் நான் கீழே உட்கார்ந்துதான் என்ன செய்யணும்? கீழே உட்கார்ந்த சேரே இருக்காது. குருவானவருக்கு மாத்திரம், ஆசாரிகளுக்கு மாத்திரம் தான் ஒரு பெஞ்சு போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. மற்ற எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரிதான் மணல் தரையில தான் என்ன செய்யணும்? அது அந்த காலம். இப்ப நான் கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியுமா?
உட்கார்ந்துருவேன், சாப்பிட்டுருவேன். தூக்கிறதுக்கு ஜேசிபி தான் வரணும், தூக்கிறதுக்கு ஜேசிபி தான் தூக்கணும். ஆமா, இப்போ யாரும் என்ன செய்ய முடியாது. இப்போ நாகரிகம் ஆயிட்டு இப்போ எல்லாத்துக்கும் டேபிள் போட்டாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் அந்த காலத்துல அசனம் நடைபெறும். அந்த காலம் அந்த அசனம்னா அவ்வளவு கிட்டத்தட்ட கிழக்கு பத்தி தூத்துக்குடி மெஞ்ஞான போற நேசர் பாத்தீங்கன்னா வட்டம், பெரிய வட்டத்தை வச்சா நினைச்சுவாங்க சோறு போங்க. அந்த காலம் அசனம் அப்படியே பிரமாண்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த 180 நாள் விருந்து முடித்த உடனே ஒரு 7 நாள் விருந்து கொடுத்தாயா. எத்தனை நாள்? இந்த 7 நாள் விருந்திலே சமஸ்த ஜனங்களும் கலந்து கொண்டார்கள். எல்லாரும் சாப்பிடலாம். அந்த விருந்து சிங்கார தோட்டத்திலே ராஜா சமஸ்த ஜனங்களுக்கு வச்சாயா. எப்படி தெரியுமாயா அந்த நாட்களே வைத்தான்? சிங்கார தோட்டத்தில் சூசான் அரண்மனையில் மன்னன் விருந்து செய்தான். சரியோ சிறியோர்க்குமே நாளே விருந்து செய்தானே. முதல் தரமான திராட்சரசா அனைவரும் மகிழ்ந்தன. முதல் தரமான திராட்சரசா அனைவரும் மகிழ்ந்தன. முறைப்படி பானம் பண்ணினார்கள் சிங்கார தோட்டத்திலே. அரண்மனையில் அந்த புறத்தில் வஸ்தி விருந்து செய்தார். அந்த புறத்து பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அந்த புறத்து பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். சிங்கார தோட்டத்தில் சூசான் அரண்மனையில் மன்னன் விருந்து செய்தார். சிறியோர்க்கு மேலே நாளே விருந்து செய்தானே. ஒரு 180 நாள் விருந்து நிறைய பெற்ற உடனே மீண்டும் ஒரு 7 நாள் விருந்து ஆயத்தமாகிறது. அது சிங்கார தோட்டத்திலே ராஜா ஒரு விருந்து வைக்கின்றார். வார மாப்பிளலாம் பைபிள் இல்லாம தான் உள்ள வருது. மாப்பிள்ளை கருப்பா இருந்தாலும் நல்ல கலர சோப்பா கலையா இருக்காரு. யாரு பெத்த பிள்ளைன்னு தெரியல. ஆண்டவர் ஒரு மாதிரி வந்து பயம் போல வந்து உட்கார்ந்துருக்கு. கர்த்தருக்கு சோதனம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசிரியப்பாராக. இனி வருகிற காலங்கள்ல எல்லா பிள்ளையுடைய கரங்களை வேத புஸ்தகம் இருக்கின்ற போது கர்த்தரே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டு நன்றி செலுத்தலாமா? இதோ தெரியாம நம்ம செய்த காரியம் தான் இருந்தாலும் நம்ம ஆண்டு சம்பந்த வேதம் சொல்லிடுது. அந்த 180 நாள் விருந்து முடிந்த உடனே அந்த 7 நாள் விருந்து ராஜா சூசான் அரண்மனையிலே வைத்து கொண்டிருந்தான். அதே நேரத்திலே ஆகாஸ்வேரு ராஜாவின் மனைவியாகிய வஸ்தி அந்த புறத்திருக்கிற பெண்களுக்கும் விருந்து கொடுக்கின்றார். ஒரே சாப்பாடு தான். எங்க பார்த்தோம் ஒரே சாப்பாடு. நமக்கும் பஜனை முடிஞ்ச உடனே சாப்பாடு இருக்கு. ஒரு மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா சிறப்பாக ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். வேதம் சொல்லுது 180 நாள் விருந்து முடிந்த உடனே அந்த 7 நாள் விருந்து சிங்கார தோட்டத்திலே சூசான் அரண்மனையிலே ராஜா சமஸ்த ஜனங்களுக்கும் எவ்வளவு நாளும் திராட்சரசம் குடிக்கலாம், எவ்வளவு நாளும் திராட்சரசம் மடக்கணும். அதே வேளையிலே அங்கே ராஜாவின் மனைவியாக வஸ்தி ஒரு விருந்து கொடுக்கின்றாள். அது ஒரு 7 நாள் விருந்து கொடுக்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் விருந்து தான். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா வீட்டம்மா இருப்பாங்க. வீட்டம்மா குடும்பத்தில இருந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வந்தாச்சுன்னா வீட்டம்மா மொழி நடலாம் வித்தியாசமா மாறிடும்.
காலையிலே எலும்பி வந்து கிட்ட வந்து உட்காந்துருமா, எத்தா எத்த என்னடா ஒரு நாள் அத்தான்னு சொல்ல மாட்டா, இன்னைக்கு வந்து அத்தான் இன்னைக்கு என்னம்மா கதை, இல்லை எங்க அண்ணன் எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருக்கு வராங்க, 2 நாள் நம்ம வீட்டுல இருந்து அங்க போறாங்க, ஒரு நாள் பிரியாணி போடணும், ஒரு நாள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போடணும், முட்டை கட்டு எல்லாம் வாங்கணும் அப்படியாம்மா. சரி சரி நம்ம மச்சன் வாரன்னு சொல்லி மாப்பிளையும் சந்தோஷமா என்ன நாள் நினைச்சுமா 2-3 நாளும் சமைப்பான். 3 நாள் மட்டனு சிக்கனு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பொரிப்பு, காடை எல்லாம் வரும். வீட்டு சாப்பிட்டு போயிடும். அவங்க வீட்டுக்காரர் அவளுக்கு சந்தோஷம். அப்போ நல்ல முகக்கலையோடு இருப்பா. அப்போ நம்ம வீட்டுக்காரெல்லாம் எப்படி இருக்கும், எல்லா வீட்டம்மா எப்படி இருப்பாங்க, ஏன்னா அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க பதில முகக்கலையோடு, ஒரு சத்தம் இருக்காது. நம்ம 2 அடி அடிச்சாலும் பத்திரமா பட்டுக்கிடுவோம். சரிதான், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க தானே அடிக்க வேற யாரும். ஆனா 1 வாரம் கழிச்சு நம்ம வீட்டுல இருந்து ஆள் வர்றோம். நேரா வீட்டுல போய் காபி, எம்மா ஏத்தா இப்பதான் ஒரே தலைவலி, முதல்ல குண்டை போட்டுருவோம் முதல்ல. அது பிறகு நமக்கு நல்லா தெரிஞ்சு இனி சோறு பொங்க மாட்டோம். நம்ம எல்லாமே இப்போ பாஸ்ட் ஃபுட் என்ன ஃபுட்டு எல்லாமே ஆர்டர் தான் இப்போ எல்லாமே. ஆமாம் சரி பொறுக்காது, எங்கள் வீட்டிலேருந்து வந்தாலும் சரி தான், என் வீட்டிலேருந்து வந்தாலும் சரி தான், நான் உன் போல தான் சந்தோஷமாக விருந்து கொடுப்பேன்யா அப்படி சொல்லி யாராவது அம்மா இருந்தால் கையை வைத்துக்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 சரி எல்லாரும் பஜனை முடிஞ்சோடனே வீட்டுக்கார்ட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு பரிசு தரணுமா, கரண்ட் தட்டுங்க பாப்போம் எல்லாரும். கத்த நீங்க எல்லாரும் கொடுப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். கத்த நிறைவான ஆசீர்வாதம். 180 நாள் விருந்து முடிந்தோடனே ஒரு 7 நாள் விருந்து கொடுத்தான். அந்த 7 நாள் விருந்திலே சமஸ்த ஜனங்களும் திராட்சரசத்தை பகிர்ந்து வருகின்றார்கள். ஒரு நாள் விருந்து முடிகிறது. ராஜா சொன்னா எவ்வளவு நாளும் திராட்சரசம் குடிச்சுக்கப்பா, எவ்வளவு நாள் சாப்பிடு, எவ்வளவு நாள் நினைச்சு சாப்பிடு. ராஜா சிங்காசனத்துல கம்பீரமா இருந்திருக்கிறான், மந்திரிமாரு பிரபுக்கள் இருக்கிறாங்க, சமஸ்த ஜனம் வாரம் வாரம் எல்லாம் அசனத்தை நினைச்சாங்க, எல்லாரும் திராட்சை மடக்க 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 குடிங்க. 2ஆம் நாள் விருந்து முடிகிறது. 3ஆம் நாள் விருந்து முடிகிறது. சூசான் அரண்மனையிலே அந்த புறத்திலே வஸ்தி, ஆகாசுவேரின் மனைவியாகிய வஸ்தி. வஸ்தின்னா என்ன அர்த்தம், அழகு உள்ளவன் அர்த்தம். என்ன அர்த்தம், மிகுந்த அழகுள்ள அர்த்தம். வேதம் சொல்லுகின்றது. அவனும் விருந்து கொடுத்தாங்க. அந்த புறம் என்பது மன்னருடைய காலங்களிலே, ராஜாக்களுடைய காலங்களிலே ராணி வசிக்கிற இடம். அங்க கன்னி பெண் இருப்பாங்க, யாரும் உள்ள நினைக்க முடியாது. ராஜாவே போக வேண்டுமானால் தகுந்த அனுமதியோடு தான் உள்ளே பிரவேசிக்க முடியும், வேற யாராலும் உள்ளே போக முடியாது. ஏனென்றால் ராஜாவின் மனைவி வஸ்தி அங்கே பாதுகாப்பாக இருப்பார். சூசான் அரண்மனையிலே விருந்து, அந்த புறத்திலே வஸ்தி தன்னுடைய கன்னி பெண்களுக்கு விருந்து கொடுக்கிறாயா. 5ஆம் நாள் விருந்து முடிகிறது. 6ஆம் நாள் விருந்து. திராட்சரசத்தை குடிச்சவனா எல்லாருக்கும் மது மயக்கம் வந்துட்டு, என்ன வந்துட்டு மயம், எல்லாரும் கண்ணு அப்படியே ஒருத்தன் சொல்றான் பூமியில நிக்கமா வானத்துல நிக்கமான்னு கேட்கான், அப்படியே டான்ஸ் ஆடுறான். என்ன போது அதிகமா நினைச்சிட்டு அந்த திராட்சரசத்தை குடிச்சு குடிச்சு மாடி எவ்வளவு நாள் குடிக்கலாம், கட்டுப்பாடு கிடையாது. 7ஆம் நாள் ஆனவனே ராஜாவும் கண்ணெல்லாம் செவந்து அப்படியே நிற்கான். ராஜாவுக்கு ஒரு அற்பமான ஆசை வந்துச்சு. 7ஆம் நாள்ல என்னுடைய மனைவியாகிய வஸ்தி மிகவும் அழகுள்ளவள் அல்லவா. ராஜாவை பார்த்து எல்லாரும் வாழ்க வாழ்க சொன்ன ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏ அப்பா வரவனா ஐயா நல்லா இருங்க, ஐயா நல்லா இருங்க, வாழ்க வாழ்க எப்படி இருக்கும், நமக்கு நல்லா இருக்குமா இருக்காதா. எங்க எல்லாரும் நல்லா இருக்கு சொன்னா நல்லா வச்சு நினைப்போமா. பிள்ளைகள் குட்டியுமா 1 இல்ல 10 16 பத்து சந்தோஷமா இருக்கு. எத்தனை பத்து 16 பத்து இல்லை ஒரு மாதிரி பாக்கியே. நம்ம அந்த காலத்தில் வீட்டுக்கு 1 டஜன் பிள்ளைகள் கிடக்கும். நம்ம அந்த காலத்து வீட்டுக்கு எவ்வளவு சொத்து, எத்தனை பிள்ளைன்னு கேட்போம். வருஷத்துக்கு ஒரு டிக்கெட் டக்கு டக்குன்னு போகணும், டக்கு 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 2 மாசம் கேப்பு தான். இப்போ 1 பெத்து எடுக்குது அவளை நம்மளை அடுத்ததோ பாடி ஆண்டவரே லேசா வயிற்றாலி வந்துட்டு ட்ரெயின் அப்படி பிளேன் அப்படி ஹெலிகாப்டர் அப்படிங்குதான். அந்த காலங்களில் குழந்தை உண்டாவுன்னு தெரியாது, பிறக்கன்னு தெரியாது. இப்போ 40 நாள் ஆனவன சம்முன்னு உட்காந்துருதா. சாமுன்னு மாப்பிள்ள ஒரு சைடு ஏத்தா ஏமா ஏமா சப்பாத்தி சாப்பிடுமா, மாமியார் இட்லி ஏமா இப்படி சாப்பிடுமா. துப்புன்னு எடுத்து மண்ணில் போட மாட்டா, துப்புன்னு எடுத்துக்கு ஜம்முன்னு உட்காந்து அப்பா பரவாயில்ல 10 மாசம் இப்படியே உட்காந்துட வேண்டியதான். 10ஆம் மாசம் என்ன 10ஆம் மாசம். அப்புறம் அந்த காலம் அப்படி இல்லை, நிறமாத கற்பனையும் குனிந்து நிமிந்து நினைச்சுவாங்க வேலை செய்வாங்க. குழந்தை உண்டாகும் தெரிஞ்சிருக்காது, பிறக்குதும். இப்போ உண்டாயாச்சுன்னா அந்த பயல படுத்த படுத பாடு, என்ன பாடு. அவன் பாம்போல டெய்லி முழங்கால நிற்கான். வேற என்னம்மா வேணும், என்னம்மா வேணும், எனக்கு காப்பி தான் வேணும் அப்படி.
ஆனா வேதம் சரி 180 நாள் விருந்து முடிந்து 7 நாள் விருந்து ஆரம்பித்து அந்த விருந்து 7ஆம் நாள் விருந்து ராஜாவுக்கு ஒரு அற்பமான எண்ணம். என் ராஜாத்தியாக வசி மிகவும் அழகுள்ளவள். எல்லாரும் வசியை பார்த்தா அப்பா 127 நாட்டை ஆட்சி செய்ய ராஜாவுடைய மனைவி என்ன சூப்பரா எல்லாரும் ஒரு மேல பாக்கி என்ன சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசுவாங்க என்னன்னு சொல்லி அவன் மனதில் நிர்ணயம் பண்ணி ஒரு என்ன நினைச்சான், ஐயா ராஜாவின் மனைவியாக வசி வர முடியாத ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. அதான் நான் முதல்ல சொன்னேன், ஆள் பாதி கருப்பா இருந்தாலும் சரிதான், நல்ல ட்ரெஸ் போட்டு பட்டுச்சல வச்சு பூ வச்சு விட்டாச்சுன்னா கம்மன்னு நினைச்சோம். ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போம்னா கருப்பை சோப்பா மாத்திருந்தான், சோப்பை கருப்பா மாத்திருக்கான். ஆமா, கோயிலுக்கு வரும்போது ஒரு கலரா இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு கலரா இருக்கு. ஆமா, கோயில்ல வரும்போது பட்டக்கு ஏமா பரவாயில்லையே என்ன அண்ணனுக்கு நல்ல சோப்பா கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா மறுநாள் வீட்டுக்கு பார்த்தா கருகருன்னு இருக்கு. ஆனா கருப்பு முக்கியம் இல்ல, சோப்பு முக்கியம் இல்ல. குணசாலியான ஸ்திரியாக இருந்து முழங்கால் பண்ணிட்டு நல்ல ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்துட்டா போதும். கர்த்தரே அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? 7ஆம் நாளிலே ராஜா தன் பிரதானிகளை அனுப்புகிறான். ஆகாசுவே ராஜாவுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 7 பிரதானிகள் இருந்தார்கள். அந்த வலது பக்கத்தில் 7 பிரதானிகள், இடது பக்கத்திலே 7 பிரதானிகள் இருந்தார்கள். அதிலே மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்கிற பிரதானிகள். 7 பிரதானிகள் 7 பிரபுக்கள் இருந்தார்கள். அந்த இடது பக்கத்தில் 7 பிரதானிகள், வலது பக்கத்தில் 7 பிரபுக்கள் இருந்தார்கள். இந்த 7 பிரதானிகளை அழைத்து ராஜா சொன்னா, எவ்வா என் மனைவியாக வசி அந்த புறத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அவள் ராஜ வஸ்திரம் அணிந்து ராஜ கிரீடம் தரித்து சிவப்பு கம்பளம் விரித்து அரசு மரியாதையோடு சிங்கார தோட்டத்துக்கு அழைத்து வாருங்கள் பிரதானிகளே. 7 பிரதானிகள் என்பது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். ஆகவே வசி அழைக்கும்படி ராஜா கட்டளை 7 பிரதானிகளுக்கு பிறந்தது. 7 பிரதானிகளும் ஏற்கனவே மது மயக்கத்தில் இருந்தா கொஞ்சம் டான்ஸ் ஆடி நேர போய் ராஜா சொல்லிட்டாரேன்னு சொல்லி அந்த புறத்து கதவை போய் தட்டுகிறார்கள். அந்த புறத்து காவலாளி கேட்டான், என்னப்பா பிரதானிகளே, என்ன காரியத்துக்காக தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள்? பிரதானிகள் சொன்னா, மெகுமான் ராஜா சொன்னாரு சிங்கார தோட்டத்தில் இருக்கிறாரு, ராஜாத்தியாக வசிய ராஜ மரியாதையோடு சிங்கார தோட்டத்துக்கு அழைத்து வரணும்னு கட்டளை இருக்கிறாரு. போய் வசியை ஆயத்தப்படுத்த சொல்லுங்க, அவர்களை நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து ராஜாவின் சிங்கார தோட்டத்துக்கு அழைத்து செல்ல. அந்த புறத்து வேலைக்காரன் அந்த புறத்துக்குள்ளே போகிறான். ராஜாத்தி வசியை நீங்கள் வாழ்க. என்னப்பா காவலாளி, என்ன நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் வந்து வருகிறீர்கள்? ராஜ கட்டளையாம், பிரதானிகள் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ராஜவஸ்திரம் தரித்து ராஜ கிரீடம் அணிந்து சிவப்பு கம்பளத்தை விரித்து ராஜ சிங்கார தோட்டத்திலே உங்களை அழைக்கிறார். உங்களை அழைக்கும்படியாக பிரதானிகள் வெளிமுற்றத்தில் நிற்கின்றார்கள். அப்படியா? உள்ளே வருகின்றேன். உள்ளே இருந்து வெளியே வந்தான். 7 பிரதானிய ஸ்டெடியா நிக்கல. எப்படி நிக்கான்? 7 பிரதானிகளை பார்த்தவனே வசி பார்த்தா, ஆகா 7 பிரதானிகளும் ஏற்கனவே நிக்கிறதுக்கு தெரியாம நிக்கிறான். ராஜாவின் சிங்கார தோட்டத்தில் மதிமயக்கத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் நாம் அந்த சிங்கார தோட்டத்துக்கு போவது சரியாக இருக்காதுன்னு சொல்லி ராஜாத்தியாகிய வசி பிரதானிகளை பார்த்து சொன்னால், ராஜாவிடத்தில் போய் சொல்லுங்கள், நான் வர முடியாது. வசியின் வாயில வார்த்தை வந்தவன 7 பிரதானிகளுக்கு போத எங்கதான் போச்சு, அப்படியே டம்மு நிக்கான். வரமாட்டேன், வரமாட்டேன். இந்த வார்த்தையை எப்படி ராஜாட்ட சொல்ல முடியும்? மன்னனுடைய காலங்கள்ல ராஜா என்ன காரியத்துக்காக ஒரு காரியத்துக்கு அனுப்புறானோ அதை உடனே செய்து முடிச்சிடணும். முடியாதுன்னு சொல்லிட்டான்னா ராஜா நினைச்சா அவன் தலையை வெட்டிடுவான். அப்படிப்பட்ட ஒரு தவறான சட்டங்கள் இருந்தது. ராஜா மனுஷன் நினைச்ச உடனே அது நினைக்கும். அதை செஞ்சு முடிச்சுட்டான்னா என்ன கேட்டாலும் கொடுப்பான் ராஜா. இதுதான் ராஜா கொண்டே காலங்களே காணப்பட்ட காரியம். 7 பிரதானியும் பயப்படுதான்.
ராஜாத்தியாகி வஸ்தி வரமாட்டேங்கிற செய்தியை சிங்கார தோட்டத்துல களிப்போடும் எதிர்பார்ப்போடு இருக்கிற ராஜாண்ட போய் சொன்னா, ஒருவேளை ராஜா கோபப்பட்டு நான் சொன்ன காரியத்தை செஞ்சு முடியல, 7 பிரதன் தலை வெட்டல அப்படின்னா எல்லாரும் முடிஞ்சு போங்க, எப்படி போய் இந்த காரியத்தை சொல்லுவது என்று சொல்லி பயத்தோடு 7 பேரும் முன்னால போகிறான். மெகுமான் சொல்லுகிறான், பிஸ்தாவை பார்த்து நீ முன்னால போ. அடுத்தால சேதால் சொல்லுகிறான், நீ முன்னால போ. யாரு பிரதானி கூனி குறுகி அரண்மனையின் பக்கத்து ராஜா சிங்காசனம் முன்னால வந்து நின்னா. ராஜா கேட்டாரு, பிரதானிகளே, என் மனைவியாகிய வஸ்தி வந்து விட்டார்களா? பின்னால வருகிறார்களா? ராஜாவே வாழ்க. என்ன ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க, என் மனைவியை வஸ்தி வந்து கொண்டிருக்கிறாள். மெகுமான், ராஜாவே என்ன ராஜாவே ராஜாவே, எங்க என் மனைவி? சொன்னாயா, ராஜாவே வஸ்தி வர மாட்டேன் என்று பதில் கொடுத்து விட்டார்கள். வேதம் சொல்லுது, ராஜா அப்படியா அப்படின்ட்டு ஒரு உக்கிர கோபத்தோடு எழும்பி நின்னாயா. அவனுக்கு வந்துச்சு கோபம். இத்தனை பிரபுக்கள் பிரதானிகள், நான் சாதாரணமான ராஜாவா? 127 நாடுகளுக்கு ராஜா, என் வார்த்தைக்கு என் மனைவியாய் வஸ்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டாலேன்னு வந்தவன் நான். வந்துச்சு கோபம். சில அம்மா மாதிரி கோபம் வந்துச்சுன்னா பாத்திரம்லாம் நொறுங்க. நாங்க சில நேரம் காலையிலே ஜோமனதுக்கு வீடு சந்திக்கு போவோம். அப்போ சில வீட்டில் அமைதியாக இருக்கும், சில வீட்டில் உள்ளே போகக்கூடாதுன்னு முதலே தெரியும். பாத்திர சத்தமாக கேட்டுனா அங்கே என்னது உள்நாட்டு கலவரம் நடக்குன்னு அர்த்தம். என்ன நாட்டு கலவரம்? இப்போ இந்த கலவரத்தில் நம்ம போனால் நமக்கும் அடி தவறாது நமக்கு. அதனால இது சாயங்காலம் தான் என்ன செய்யணும், வாங்கணும். இதே போல் உள்நாட்டுக்காகும் சில சின்ன பிரச்சனை என்ன புருஷம் பண்ணாச்சுன்னா சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும். வருமா வராதையா? எப்பவும் அல்வா சாப்பிட முடியுமா? எல்லாரும் ஒரு மேலே பாக்கி 25 வருஷம் இதுவரை என் வீட்டுக்கார்ட்ட நான் சண்டையே போட்ட கிடையாது சொல்லி ஒரு அம்மா கையை வைத்துங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை பார்த்து பின்ன 2 கை ஒரு ஆள் போயிட்டுருக்கேன். அப்படியே உண்மை தானேயா? வாங்க வாங்க வாங்க, கரம் தட்டுங்க. தண்ணிக்கு எல்லாரும் கரம் தட்டுங்க, வாங்க ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வாங்க. கரம் தட்டுங்க, சண்டை போட்டது கிடையாது பத்தியில். என்ன அருமையான சாட்சி பத்தியில. ஏ கரம் தட்டுங்க. என்ன யாருக்கு பொறாமையால இருக்கு? கரம் தட்டுங்க, சண்டையா போடாம இருக்கியா? ஆமா ஆமா, சின்ன சின்ன வந்திருக்கும் அப்படின்னானே கத்திர பரவாயில்ல. ஆமா, சில நேரம் வச்சுட்டு சண்டை சண்டை வரதான் வந்தாலும் காலையில சண்டை வந்தா சாயங்காலம் என்ன செஞ்சிடணும்? என்ன செஞ்சிடணும்? அணைச்சிடணும். போய என்ன கூடாது. புருஷம் பண்ணாட்டினா 1000 சண்டையில என்ன செய்யும்? காலையில சண்டை போட்டா சாயங்காலம். புருஷம் கொண்டாடி சண்டைக்குள்ள 3ஆனவர் போய் பஞ்சாயத்து பண்ண விட. காலைல சண்டை போடும், சாயங்காலம் 2 ஒன்னா உட்காந்து எத்தா உங்களுக்கு ஆம்பளான் போட்டு தட்டுமா காலம் கதை முடிச்சு கதை. நம்ம புருஷம் கொண்டாடி சண்டையில 3ஆவது ஆளு போய் தலையை நினைச்சு விடாது. நாளைக்கு கிடையாது, காலைல சண்டை போட்டா சாயங்காலம் சேர்ந்துருமே. சின்ன சண்டைகள் சண்டையில் வரதான் செய்யும். வந்தாலும் நம்ம சண்டையே வராம இருக்கணும்னா ஒரு காரியம் சொல்லித்தாரேன். நம்ம வீட்டுல சண்டையே வரவிடாதுன்னா, நம்ம ஐயம்மா நல்லா கவனிங்க. சண்டை வரணும்னா வீட்டம்மா என்ன சொன்னாலும் சரி அம்மா சரி அம்மா. காலையில வீட்டுக்காரர் எத்தா இன்னைக்கு சூரியன் மேக்கதான் வருச்சு. ஆமாமா ஆமாமா. பரவாயில்ல, என்ன குழம்பு வச்சா? மட்டன் குழம்போ ரசமோ மோரோ பருப்பு குழம்போ என்ன வச்சான் சரிதான். சாப்பிட்டுட்டு அவ கையை பிடிச்சி ஒரு முத்தம் முத்தி என்ன எங்க அம்மா வச்ச மாதிரி வச்ச சொல்லிட்டா போதும். உச்சில எலுமிச்சமச்சம் தலைவன் மாதிரி இருக்கும். பர வெளியே போக கை கிளம்பிச்ச உப்பா தட்டி இருக்கால ஆண்டவரே, அது வெளியே தான் போய் சொல்லிக்கணும். இப்படி பார்த்தானா சண்டையே வராது. சரியம்மா சாரியம்மா, சரி சாரி சரி சரி. தம்பி போட்டோகிராஃப் தம்பி கவனிக்கல. சரி சாரி. கல்யாணம் முடிச்சுட்டா முடியல, அப்ப ட்ரைனிங் எடுத்துருங்க. கரம் தட்டுங்க. மன்ன வாழ்வே புவி வாழ்வேனில் வாழ்வே மங்கள வாழ்வே வாழ்வேனில் வாழ்வே மன்ன வாழ்வே புவி வாழ்வேனில் வாழ்வே மறுவிய சோபன் சுப வாழ்வே. எல்லாம் கலந்து ஐயா. பிரியாதே போகை மாதே சுபமன மகள் இவர் இது போதே மனமுறையோதே வசன விடாதே வந்தனவும் மதர் பெறவேதே. எல்லாம் கலந்தது எல்லாரும்.
மணலனை காவி மந்திரம் அவர் குறை மேதாவி அன்றிய பூவே அமர்ந்த தந்தேவே அவனை இல்லாதவர் ஒரு பாவி. நல்ல மன்ன வாழ்வே புவி வாழ்வினில் வாழ்வே மங்கள வாழ்வே வாழ்வினில் வாழ்வே மன வாழ்வே புவி வாழ்வினில் வாழ்வே நீ சோதனை சுபவா. தம்பியை பார்த்தவன கல்யாண பாட்டு வந்துட்டு அது மாதிரி பிரைஸ் கொடுத்துருமா தம்பிக்கு கறந்துட்டுங்க மாப்பிள்ளைக்கு போட்டோகிராஃபர் தம்பி வாங்க கரம் தட்டிகள் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கி அந்த பையனை பார்த்து ஆளு லட்சணமா நல்லா பொருத்தமா இருக்கான். வேலை பார்க்கல தம்பி படிச்சுட்டு இருக்கல அத்தை பிள்ளை இருக்காமா அண்ணன் தான் இருக்கும் அத்தை பிள்ளை இல்லையோ படிச்சுட்டு இருக்கீங்களோ அங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி நல்ல பையன் கறந்துருக்கு அவனுக்கு கத்துற ஆசை வேகமாக கறந்துருக்க கத்துற ஆசை இருப்ப அவ துணை பிரியாதே தோகையை மாதே உபமன்ன மகனை வதிது போதே மன முறையோது வசன விடாது வந்தனமும் ராஜாத்தி வஸ்தி வரமாட்டேன் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட 127 நாட்டை ஆட்சி செய்த ராஜாவுக்கு வந்தது கோபம். அவன் கோபப்பட்டு சிங்காசனத்தை விட்டு எழும்பி நிற்கின்றான். 7 பிரதானிகள் ஒரு பக்கம் நிற்கின்றார்கள், 7 பிரபுக்கள் ஒரு பக்கத்தில் நிற்கின்றார்கள். என்ன செய்யணும்? ராஜாவுக்கு அவமானம் அல்லவா? ராஜாத்தியே வரமாட்டேன் என்று சொன்ன யாரு நம்மெல்லாம் மாத்தி பிரதானி வெகுமான் சொன்னா ராஜாவே வஸ்தி உமக்கு மாத்திரம் அநியாயம் செய்யவில்லை 127 நாடுகளுக்கு அநியாயம் செய்தான். ஏன்னா உம்முடைய வார்த்தைக்கே ராஜாத்தி வஸ்தி வரமாட்டேன்னு சொல்லி மீறிட்டாங்களே. இந்த செய்தி 127 நாடுகளுக்கு போகுமானால் எந்த பெண்களும் ஆண்களை மதிக்க மாட்டார்கள். ஆகவே தகுந்த சட்டத்தை கொண்டு வந்து வஸ்தியை தண்டிக்க வேண்டும். ராஜா அப்படி என்றால் நம்முடைய தேச சட்டத்தின்படி பெர்சியை மேதிய சட்டத்தின்படி ராஜாவின் மனைவி வஸ்தி ராஜாவுடைய வார்த்தை கீழ்ப்படியலனா அதுக்கு என்ன தண்டனை? சட்டத்தை கொண்டு வா அப்படின்னா கால வர்த்தமான சட்டத்தை கொண்டு வந்து ஒருத்தன் வாசிதான். அதுல சொல்லப்பட்டிருந்தது ராஜாவின் வார்த்தைக்கு ராணி கீழ்ப்படியாமல் போனால் உடனடியாக அவளை ராஜா என்கிற ஸ்தானத்தை விட்டு வெளியேற்றலாம். அந்த சட்டத்தின்படி என்ன செய்ய வேண்டிய மெகுமான் எழும்பி சகல ஆடுகளுக்கும் பெண்களுக்கு அவர் அநியாயம் செய்தார். வரமாட்டேன்னு செய்ய தெரியுமானால் வசனம் பாருங்க, அந்த 17வது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சத்தம் போதாது. சாப்பிடாம வந்திருக்கீங்க எல்லாரும். பாருங்க, அவர்கள் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாக எண்ணுவார்கள். ராஜாவே உமக்கே இந்த கதினா 127 நாட்டை ஆட்சி செய்து உங்களுடைய வார்த்தைக்கு உங்க மனைவி கேட்கலன்னா எங்க வீட்டுல எங்க கேட்பா? எங்க வீட்டுல சும்மாவே கேட்க மாட்டாலும் சும்மாவே தெக்கன்னா வடக்கங்க வடக்கன்னா மேக்கன்னு சொல்லுவாள். இப்போ கேட்கையா செய்யணும். அதனால இப்போ வஸ்திக்கு அடிக்கிற ஆட்டி 127 நாடுகளை பெண்கள் என்ன செய்யணும்? பாயப்படணும். அப்ப என்ன செய்யணும் சொன்னா மெகுமான் இந்த ராஜாவே ராஜாத்திய வஸ்தியே ராஜாத்தி என்கிற ஸ்தானத்தை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும். இது சட்டமாக கொண்டு வர வேண்டும். ராஜாவுக்கு இது நலம் என்று தெரிந்தபடினாலே வந்திருக்கிற எல்லா பிரபுக்களும் பிரதானி சொன்னா இதுதான் சரி சொன்ன உடனடியாக ராஜாத்தி ஆகிய வஸ்தியே ராஜாத்தி என்கிற ஸ்தானத்தை விட்டு அவளே வெளியே எடுத்தார்கள். ஐயா உடனடியாக அந்தந்த சட்டங்களிலே உடனடியாக பெர்சியை மேதிய சட்டமாக எழுதி எந்த புருஷனும் 22ஆம் வசனம் சொல்கிறது 1ஆம் அதிகாரம் எந்த புருஷனும் வீட்டுக்கு அவன் தான் யாரா இருக்கணும்?
அது யார் இருக்கணும்? பெண்கள் பெண்களா என்ன செய்யணும்? இருக்க வேணும். அந்தந்த நாடுகளிலே சொல்லப்பட்டிருக்கிற பாஷைகளிலே, அந்தந்த அச்சரங்களிலே, அந்தந்த மொழிகளிலே அச்சிடப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் அந்த சட்டம் பறந்து போனது. எல்லா வீட்டிலையும் வீட்டு தலைவர் தான் தலைவரா என்ன செய்யணும்? இருக்கணும். பெண்கள் அதுக்கு கீழே தான். எங்க வீட்டுல 2 பேரும் நாங்க இணைஞ்சுதான் செய்வோம். நாங்க ஒருத்தரா தனியா முடிவெடுக்க மாட்டோம் ஐயா. அப்படி சொல்ல கையை வைத்துக்க பார்ப்போம். ஒண்ணு இதுதான் கரெக்ட். 2 பேரும் சேர்ந்து தான் என்னைக்கு ஒரு முடிவு என்ன செய்யணும்? தனியா முடிவு நினைச்சு விடாது. அப்ப நீங்கெல்லாம் தனி கட்டுறாச்சாப்பா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கிய. ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா எங்க பார்த்தா உங்களுக்கு தான் மதிப்பு. எங்களை வச்சு அதிகமா மதிப்பு உங்களுக்கு தான்மா. ஆமா, நாங்க டாக்டரா இருப்போம். வீட்டுக்காரு டாக்டரா இருப்பாரு, வீட்டகம்மா 1ஆம் வகுப்பு கூட போய் படிச்சிருக்காரு. வீட்டுக்காரு டாக்டரா இருப்பாரு, வீட்டம்மா 1ஆம் வகுப்பு கூட படிச்சிருக்காரு. ஆனா 2 பேரும் ஜோடியா போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இது யாரு? இது டாக்டர் அம்மா. டாக்டருக்கு ஆமா, வீட்டுக்காரு வாத்தியாரா இருப்பாரு, வீட்டம்மா பால்வாடி பக்கத்துல கூட படுத்திருக்காரு. ஆனா 2 ஜோடியா நடந்து சொல்லுவாங்க, இது யாரு? வாத்தியார் அம்மா. வாத்தியாருக்கு அம்மா. எங்களை வச்சு உங்களுக்கு தான். ஒருவேளை நீங்க டாக்டரா படிச்சு நாங்க படிக்கணும் வைங்களா, யாரும் போனா யாரையும் டாக்டர் அம்மாக்க புருஷன். எங்க நிலைமை பரிதாபமா என்ன செய்யுது? ஆனா எங்களை வச்சுதான் உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. அங்க பாருங்க, உடனடியாக ராஜாத்தி என்கிற வசியே அங்கே ராஜாத்தி என்கிற சாணத்தை விட்டு அவளே வெளியேற்றினார்கள். எந்த புருஷனும் வீட்டுக்கு அதிகாரியாய் இருக்க வேண்டுமே. கணவனும் தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காது. கணவன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் ஒருவருக்கு இணைந்து புரிந்து கொண்டு, காலையில கோபப்பட்டான் சாயங்காலம் என்ன செஞ்சிடணும்? அவன் காலையில கோபப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னா சில அக்கா மாதிரிலாம் தலையை வெட்டுவா, டக்கு வெட்டுவா. ஆமா, ஒரு நாள் ஒரு புருஷன் சண்டை போட்டு தலையை வெட்டினா வெட்டின தலை எப்படியே நின்றுட்டு இப்படியே நிக்கி, இப்படி நினைச்சிட்டு நிக்கி சுளுக்கிக்கிட்டு என்ன செஞ்சுட்டு சுளுக்கிட்டு வீட்டுக்காரன் வந்து ஆஸ்பத்திரியா கூட்டு போய் ஊசி போட்டான். ஊசி டாட்டு ஊசி போட்டு சுளுக்கு. ஏன்னா கோவத்துல எல்லாம் வெட்டியிருக்கான். சில அக்கா மாதிரி மூஞ்சி வெட்டுவா பார்த்துருக்கீங்களா? எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா வெட்டுற கேஸெல்லாம் இருக்கு. வெட்டுச்சுன்னா பதில் அவன் வேகமா வெட்டிவிட்டா கழுத்த. அது நரம்பு பிடிச்சிட்டு அவனு 1 வாரமா ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு பார்க்க வெட்டின தலை சுளுக்கி அணிச்ச முடிக்கு. சுளுக்கு பிடிச்சா அணிச்சு ஐஸ் கிட்ட வச்சு ஒட்டணும்னாமா இருந்தாச்சாலும் ஒரு முதல்ல முறைச்சி பார்க்கு அவன் ஒட்டு ஒன்று நிற்கணும். பரவ டாக்டர் சொன்னாரு, இதுக்கு வேற மருந்தே கிடையாது. இன்னைக்கு என்ன செய்யணும்னா, உங்களை பார்த்தோன்னா முகத்தை வச்சு என்னன்னா நீங்க 2 பேரும் கோவப்பட்டு வெட்டுங்க, அடுத்த அந்த அக்கா தலை இப்படி தன்னால வெட்டுவா சரியா வந்துடும் அப்படின்னு. பரவ ஒரு நேரம் அவன் ஒரு அடி அடிச்சான், டக்குன்னு வெட்டியிருக்கா சரி தெரியும். கோவப்பட்டாலும் உங்கள் கோபம் சூரியன் மறைவுக்குள்ளே தனியே கிடவது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனா ராஜாத்திய வசியே ராஜாத்தி என்கிற சாணத்தை விட்டு அவளை வெளியேற்றினார்கள். நாட்கள் கடந்து வருகிறது. 2ஆம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு ராஜாவுக்கு 2ஆம் திருமணத்திற்காக கன்னி பெண்கள் வைத்திருக்கிறவர்கள் ராஜா 2ஆம் திருமணம் முடிக்க போறாரு. கன்னி பெண்கள் இருந்தா நீங்க சூசான் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கலாம். அதுல யாராவது ஒரு கன்னி பெண்ணை ராஜா தனக்கு மனைவியாக நிச்சயவார் தெரிந்து கொள்வார் என்று சொல்லி 127 நாடுகளுக்கும் அறைகுவல் கொடுக்கப்பட்டது ஐயா. ஆகவே 127 நாடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சூசான் அரண்மனை நோக்கி மலமல வர ஆரம்பிக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கின்றது, ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களே ராஜாவுக்கு எப்படி பண்ணுங்களா? நல்ல அழகா செவப்பா கண்ணு மொழியும் மூக்கு மொழியுமா சப்ப மூக்கா நினைச்சு விடாது. என்ன மூக்கா இருக்கணும்? கிளி மூக்கா இருக்கணுமா? எப்படி இருக்கும்? அப்படி அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து நீங்க வரலாம். ராஜா ஒரு பெண்ணை நினைச்சுவாரு. அந்த காலில் பெண் பார்க்க போவாங்க. நான் சின்ன பின்னக்கான அந்த காலில் பொண்ணெல்லாம் பார்க்கணும்னா நேராக வீட்டுக்குள்ள போக முடியாது. நேரு வீட்டுக்குள்ள நினைச்ச முடியாது. அந்த காலத்துல எல்லாரும் ஒரு மேல முறைச்சு பாக்கி அந்த காலில் பொண்ணு இருக்குன்னா டமாருன்னு போக முடியாது. சொல்லுவாங்க, என் பிள்ளை கிணத்துக்கு தண்ணி எடுக்க போவா, போற வழியில ஒரு ஓரமா நின்று நினைச்சிங்க பாருங்க, ஃபுல்லா பிடிச்சுன்னா வீட்டுக்கு நினைச்சிங்க வாங்க. இல்ல என் பிள்ளை வயலுக்கு அங்க அப்பாவுக்கு கஞ்சி கொண்டு போவா, போற வழியில ஓரமா நின்று பாருங்க, பிடிச்சிருந்தா வீட்டுக்குள்ள வாருங்க. என் பிள்ளை சாயங்காலம் 7 மணிக்கு கோயிலுக்குள்ள போவா, ஒரு ஓரமா நின்று பாருங்க, பிடிச்சா வீட்டுக்கு வாருங்கள், இல்லன்னா இல்லன்னா என்ன செய்வாங்க? அந்த காலம் முறை வச்சிருந்தாங்க.
வெளியே நின்று வேலைக்கு போகிற இடத்துல, கோயிலுக்கு போகிற இடத்துல பொண்ணை லேசாக நின்று தெரியாமல் பார்ப்பாங்க. அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டுனா எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லி உரிமையோடு உள்ளே நினைச்சுவாங்க. வருவாங்க பேசி முடிச்ச பிறகு தான் கை நினைச்சுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ பொண்ணு இருக்குன்னு சொன்னவொன்னா டாடா சுமோல வந்து மலை 10 வந்து இறங்கிருந்தான். இறங்கி டேபிள் இருக்க 1 கிலோ அல்வா, 2 கிலோ மிச்சரு, பழம், ஸ்வீட் எல்லாம் மலைன்னு படம் தள்ளி சவனப்பெல்லாம் உள்ள தள்ளிட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பொண்ணு நாங்க நாளைக்கு சொல்லுதானே போயிட்டு வந்து என்ன செய்யணும் சொல்லுதான். அதனாலதான் அந்த காலங்களில் முறை இடிச்சுட்டாங்க. ஆமா, இப்போ முதல்ல வந்தானே பொண்ணுலாம் பாக்குறது, முதல்ல டேபிள் இருக்குதான் காலி பண்ணிட்டு தான் பொண்ணை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி அதுக்கு பிறகு வெளியே போய் சொல்லுவான், என்ன சொல்லுறீங்க, என்ன பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு வீட்டாளுக்கு அவளோடு இருக்கும். என்ன சொல்ல போறாவளோ இவன் சொல்லுவான், நாங்க போயிட்டு வந்து சொல்றோம் என்ன செஞ்சோம். அதனால தான் முன்னோர்கள் பொண்ணு பார்ப்பதுக்கு அந்த காலங்களில் பெரிய ஆட்கள் தான் போவார்கள். மாமா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, பாம்பட மூட்டை பாட்டி மாட்டு வண்டி எடுத்துட்டு கடக்குன்னு போய் பொண்ணை போய் பார்ப்பாங்க. பொண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் மாப்பிள்ளை கூட சொல்லுவாங்க, ஐயா உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு. அப்படியே பாட்டி, அப்படியே ஆத்தாச்சு, சரி அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பொண்ணுட்டு சொல்லுவாங்க, ஏம்மா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பொண்ணு வைக்கப்படும், முடிஞ்சு அவ்வளோ, வேற எதுவுமே நிற்க முடியாது. பொண்ணு நேசா கூட்டி பாட்டி மாப்பிள்ளை மேலே வளர்த்தியா இருப்பாருன்னா அடி தவறாது, அடி நினைச்சாது. இப்போ அப்படி அந்த காலம் அப்படிதான். என்ன பார்த்து வச்சிருக்கான் பொண்ணு மாப்பிள்ளை, கட்டையா நெட்டையா இன்னும் ஒன்றுமே நினைச்சாது. சரி ரைட், பொண்ணு பார்த்தேன் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு தாலி கெட்ட முச்சில தான் இந்த திருமாங்கலத்தை ஆசிரியப்பவரும் இது அணிந்து கொள்வரும் ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்கும், தங்கள் வாழ்நாள் முழுவதும் அன்பிலே நிலைத்திருக்கும் இவர்களையும் இந்த திருமாங்கலத்தை ஆசீர்வதித்தரலாம். குருவானவர் ஜோமுனி தாலியுடைய கொடுக்க வச்சதான் மாப்பிள்ளை பாப்பாரு. ஆகா, கிளவி நல்லாதான் நமக்கு பார்த்துருக்கா, சோப்பெல்லாம் இருக்கு, பொண்ணு டப்புன்னு கேட்டிக்கணும், டப்புன்னு அது தட்டி நிச்சய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன சொன்னாலும் பொண்ணை கேட்டுரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும், அவங்க ஃபேஸ்புக்கில் பார்த்து, நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்து பரவாங்க 5 நிமிஷம் தனியாக பேசணும். 5 நிமிஷம் தனியாக பேச விடுவாங்க. என்ன பிடிச்சா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி பிடிச்சிருக்கு, உங்கள் பல்லுலாம் வரிசையாக இருக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா, சரி சரிம்மா, வேறு என்னெல்லாமே பிடிச்சிக்கு. இல்லை எனக்கு டெய்லி 100 பவுன் 100 மல்லிகைப்பூ வாங்கி தந்துடணும்னு. சரி 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 சரி. வேறு என்னம்மா, மாதத்துக்கு 100 கிராம் பவுட்ரு வாங்கி தந்துடணுமா. சரி 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 சரி. உதட்டில் அடிக்க சோப்பு பெயிண்ட் 100 வாங்கி தந்துடணும். சரி 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 சரி. சுடிதாராம் மொத்தம் பட்ஜெட் போட்டுக்கா, அவளுக்கு மினுக்கிறதுக்கு மாத்திரம் 11,500 ரூபா. எவ்வளோ ரூபா மினுக்கிறதுக்கு மாத்திரம் 11,000. அவன் சொன்னா எனக்கு சம்பளமே 8,000 தானே. அந்த காலம் அப்படி இல்லை. பொண்ணு மாப்பிள்ளை பெரியவர்கள் தான் போய் நினைச்சுவாங்க. பார்த்து எந்த பொண்ணு எதிர்த்து நினைச்ச முடியாது, பேசவே முடியாது. அம்மா சொல்லியாச்சுன்னா அப்பா சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம போய் ஒரு பொண்ணை போய் பார்த்து, சரி நம்ம பிள்ளை இந்த பொண்ணு சூப்பராக இருக்கு சொல்லி பையன்கிட்ட கேட்காம பூ வச்சுட்டு வைங்களேன், அவன் வந்து பார்ப்பான், ஐயா ஒரு ஊருக்கு போன அந்த பொண்ணு என்ன சூப்பராக இருக்கு, எங்களுக்கு பிடிச்சி போச்சு, நாங்கள் பூ வச்சுட்டு வந்தோம்னு சொன்னோம்னா நீர் கட்டிடும் அப்படிங்தான். நீர் கட்டிடும். ரொம்ப யார் நாளா பார்க்கணும், நாளா பார்க்கணும். நீ நாளா என்ன செய்யணும். இப்போ உள்ள காலங்க வித்தியாசமா என்ன செஞ்சுட்டு மாறி விட்டது. ஆனா இப்போ ஒரு கேள்வி, எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் நான் பார்க்கவில்லை, எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் பார்த்தாங்க, அது பிறகு தான் நாங்கள் பார்த்தேன்னு சொல்லி ஏதாவது அக்கா கை வைத்துங்க பார்ப்போம். உங்கள் காலம் சரியுமா? இப்போ நீங்கள் உண்டாக்கா அப்படியே வாங்க, நீங்கள் கண்ணாடி விட்டாக்க நீங்கள் உண்டு 2 வாங்க, கரம் தட்டுக்க 2 இருக்குங்க, கரம் தட்டுங்க பார்க்கலாம். கரம் தட்டுங்களா ஒரு மேலே பாக்கி எல்லாரும். நீங்கள் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லையாக்கா? அப்படியா? மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்தாப்புல. உங்களுக்கு எந்த ஊர்? மேல மணி நேரம் வரும். கரம் தட்டுங்க அக்களுக்கு. அத்தனை ஒரு அக்கா கண்ணாடி போட்ட அக்கா யாரோ சொன்னாவில, ஒரு நீங்க சொன்னீங்களா? வாங்க வாங்க, கரம் தட்டுங்க. பொண்ணு வருது பாருங்க, எல்லாரும் பாருங்க, பாருங்க கரம் தட்டுங்களா எல்லாத்துக்கும் வருமா? இங்க பிரைஸ் வாங்குறதுக்கே இந்த அக்கா வைக்கப்படுது, நீங்க வைக்கப்பட்டிருப்பீங்க. கரம் தட்டுக்கலாம் வேகமா. பரவாயில்ல, கத்துரு சோதரம் கத்துரு. அந்த காலம் எப்படிதான். ஆமா, அப்பா அம்மா பார்த்தாச்சுன்னா கருப்பா சோப்பா மஞ்சள் கலரெல்லாம் இணைச்ச முடியாது, கேட்கும். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் இணைச்சி தான் கேட்கும். எல்லாம் கேட்டுட்டு வித்தியாசமா இருக்கு. ஆனா வேதம் சொல்கிறது, ராஜாவுக்கு 2ஆம் திருமணத்திற்காக 127 நாடுகளுக்கு அறைகள் சொல்லப்பட்டது. 127 நாடுகளிலிருந்து பெண்கள் சூசான் அரண்மனை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். சூசான் என்னும் அரண்மனையில் கன்னி பெண்கள் வருமே, கன்னி மாடத்துக்கு அழைத்து வர கட்டளையே கேட்டார் மன்னன். ஆஹா,
லா லா லா. அடிமையாகவே இருந்து வந்தான், அவன் வளர்த்து வந்தான் ஒரு ஏத்த, அவன் மறுபெயர்தானே ஆக்சால். ஆஹா மன்னன் கண்களில் தயவு பெற்றார். நாடுகளில் இருந்து எல்லா கன்னி பெண்களும் ராஜாவுக்கு திருமணத்திற்காக கன்னி பெண்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். சொன்ன எல்லா வீட்டிலுக்கு பெற்றோர் ஒருவேளை கடவுள் நம்ம மகளுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் நமக்கு சந்தோஷம் அல்லவா என்று சொல்லி 127 நாடு இருக்கிற எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை சூசான் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அரண்மனையின் முற்றத்திலே மொர்தெக்காய் என்கிற ஒரு யூதன் இருக்கிறான். அவன் அவனுடைய வேதம் சொல்லுகின்ற அவன் எருசலேமுக்கு அடிமையாயிருந்து அங்கே இருந்து கொண்டு வரப்பட்டவன். மொர்தெக்காய் ஒரு யூதன் இருந்தான். அவன் அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டவன். அவன் வளர்த்து வந்தான் எஸ்தர் மகளே. அவனும் கேள்விப்பட்டவன். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஒருவேளை எஸ்தர் மிகவும் அழகுள்ள அல்லவா, அவளையும் நாம் நிச்சயமா சூசான் அரண்மனை கிளம்பி ஒருவேளை ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்குமானால் நம்முடைய மகள் எஸ்தர் ராஜாத்தியாய் வர முடியுமே என்று தன் மனதிலே நிர்ணயம் பண்ணி அவனும் சூசான் அரண்மனைக்குள்ளே எஸ்தரை அனுப்பி வைக்கின்றான். வேதம் சொல்லுது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ராஜா பிரதானியில் ஒருவனாகிய ஏகா என்கிற வசத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தான். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கடைசி சொல்கிறது, சிறிகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாவுடைய வசத்தில் இந்த பொறுப்பு எல்லாரும் வந்தார்கள். கன்னி பெண்கள். இந்த கன்னி பெண்கள் எல்லாரும் மொர்தெக்காயும் அங்கே சூசான் அரண்மனைக்கு தன் மகளை எஸ்தரை உள்ளே அனுப்பி வைக்கின்றான். இந்த மொர்தெக்காய் யார் என்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாராலே சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு அடிமையாகி வந்தவன் தான் இந்த மொர்தெக்காய். அவன் வளர்த்து வந்தான் எஸ்தர். எஸ்தருடைய மறுபெயர் தான் அக்சால். என்ன பேரு? அந்த அக்கா கரண்ட் சொல்லிட்டாங்க. கரண்ட் தட்டுங்க, அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருங்க பாப்போம். கரண்ட் தட்டுக்கு வரலாம் பொறாமையில அப்படி எல்லாரும். எஸ்தருடைய மறுபெயர் என்னது? அக்சால் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே எல்லாரும் சூசான் அரண்மனை நோக்கி வருகிறார்கள். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கின்றது, இந்த வந்த எல்லா கன்னிப்பெண்ணும் என்ன செய்யணும்? 1 வருடம் பியூட்டி பார். என்னது? 1 வருடம் என்ன செய்யணும்? 6 மாதம் வெள்ளை போலத்தால் அலங்கரிக்க வேண்டும். 6 மாதம் சுகந்த வர்க்கத்தால் அலங்கரிக்கணும். இந்த வந்த கன்னி பெண்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. நல்லா சாப்பிடணும், குளிக்கணும், முடிய இழுக்கணும், பவுடர் அடிக்கணும், செண்டு அடிக்கணும். இவ்வளவுதான் வேலை. இதான் என்னது? செண்டு அடிக்க, பவுடர் அடிக்கிறது, கலர் கூடிக்கிட்டே பேரல ஒளி போட போட எப்படி ஆகும்? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கிய
பேரவழி போட போட கலர் குடும்பம் கூடாதான். 6 மாதம் வசனம் என்ன சொல்லி பாருங்க, 12 வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தாலும் தங்களை சுத்திரிக்கணும். 12 மாதம், ஒரு வருடம் எங்கதான் இருக்கணும்? பியூட்டி பார்லர். நல்ல சாப்பாடு, நல்ல பவுடர் அடிச்சு முடியலாம் இழுத்து. ஆமா, அந்த காலங்களில் பாத்தீங்களா, நான் சின்ன அந்த காலங்களில் அக்காமாரு வயசுக்கு வந்தவொடனே நினைச்சேன், அம்மா கீழே உட்கார வச்சு நல்ல சீப்பை வச்சு ஒரு நடு வச்சு இழுத்து சடை பண்ணி போடாங்க. அப்படிதானமா வச்சு ஒரு ரோஜா வச்சு அந்த பார்க்க அருமையா நிச்சயம். இப்போ நம்ம பிள்ளைங்களாம் வைக்கப்பட படைஞ்சு வரோம். என்ன வச்சுங்க, இந்த வைக்கப்படப்பு பார்த்துருக்கலாமா? வைக்கப்படப்பு அடைஞ்சு அன்னைக்கு ஒரு பிள்ளை வைக்கப்படப்பு அடைஞ்சு வக்கீல் கிட்ட திரி கட்டும் போதில் அதை சைடில் பண்ணி வச்சிருக்கா. இப்ப எல்லாம் முக்காடு போட்டுட்டு நிறைய காங்கலி ஆண்டவர். அது ஒரு மாடலா தான் இருக்குது. அது இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆட்கள் வீட்டம்மாவை பரப்பிட்டு கோயில கொண்டு சேர்க்கல. அவன் படுத பாடு பெரிய மார்க்கெட். நம்மால டக்குன்னு பேண்டை போட்டு டக்குன்னு பாடுறபடி ஏமா ரெட்டிங்கிடுவான். ஆனா அதுக்கு பிறகு தான் சேலை போட்டு முடிஞ்சு அப்பதான் சொல்லி எத்தான் சுருக்கு நிக்க முடியும், சுருக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சுருக்கு புது சேலைனா சுருக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும். சுருக்கு எடுத்து ஒரு கதவெல்லாம் பூட்டி எல்லாம் கேட்டெல்லாம் பூட்டி வெளியே வரும். அப்பதான் சொல்லி எத்தா மல்லிகைப்பூ உள்ளெல்லாம் இருக்கு அப்படின்பா. அதுக்கு ஒரு உள்ள மல்லிகைப்பூ இங்க உள்ள எடுத்து வரதுக்குள்ள இங்க 3 வாலி இருக்கதான் முடிஞ்சிடும். 3 வாலி இருக்கு. அதுக்கு ஒரு சண்டை ஆயிரும். வீட்டு பேர் கார்ல வரும்போது ஒரே சண்டை வரல நற்கரன் ஆராதனை ஆரம்பிச்சிடும். நற்கரன் ஆராதனை செஞ்சிடும். அதுக்கு பேர் எப்படியோ ஒன்னு ரெண்டு உள்ள வரும்போது ஒன்னு தெக்கவும் ஒன்னு வடக்கவும் பறவைக்கு ஆராதனை முடிஞ்சு கேக்கும் காப்பி சாடம் வச்சிருந்தா ஒருத்தர் பார்த்து மத்தியானம் பிரியாணி சாப்பாடோட சண்டை வாங்கிடும். பிரியாணி சாப்பாடு. ஆனா வேதம் சொல்லுகிறது 6 மாதம் வெள்ளை போல தெரியும், 6 மாதம் சுகந்த வர்க்கத்தாலே தங்களை என்ன செய்வார்கள். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் செய்வாங்க. இப்போ நம்ம பிள்ளைகள் விதமா நினைச்சுது, நல்ல விதமா மல்லிகை பூலாம் அந்த காலம் வெறும் மல்லிகை பூ தான். இப்போ அந்த காலங்களில் பொண்ணுக்கு தாளம்பூன்னு வைப்பாங்க, பார்த்துருக்கலாமா? தாளம்பூ. அந்த தாளம்பூ வச்சாச்சுன்னா கோயில் ஃபுல்லாக என்ன செய்யும். இப்போ மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, கனகாரம் பூ, அந்த பூ எல்லா பூவும் வச்சு அன்னைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் குருவானெல்லாம் இங்கே போட்டு முன்னால் நிற்கும். நம்ம தாலி கட்ட நேரம் பார்த்து மாப்பிள்ளை ஜோம்னி தாலியை கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே அந்த பூ வாடை அவனுக்கு சரியா பிடிக்கல. நினைக்கிறேன் தாலியை கொடுத்தோம் அப்படியே கரைக்கி தொப்புன்னு விழுந்துட்டான். பரவ தண்ணியை தொளிச்சு எழுப்பி விட்டு 2வது தாலியை ஜோம்னி ஐயா நாங்கள் எல்லாம் கையில் கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே அவனுக்கு என்ன அப்படியே இந்த கறக்கம் அப்படியே கறக்கம் ஆனோடனே சமனாப்பெல்லாம் அடிச்சு மோத்த தொழில் கறங்க ஆனோடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, தாலியே வந்தாச்சு, தாலியை நான் கட்டணுமா 1000 ரூபாய் கட்டணுமான்னு சொல்றான். அவன் ஏல நான் சொன்ன 1000 ரூபாய் சொல்லி, ஏல நான் கட்ட முடியாது, நீ தாமலே கட்டணும். அவன் யாம் பக்கம் திரும்ப உபதேசரியா நீங்களா கட்டி விட்டுருங்க. நானும் கட்ட முடியாதுல, இந்த 1 மாதம் நீ தான் கட்டணும் சொல்லி கருத்துல பிடிச்சி பேலை பட்டி வைக்க அந்த பொண்ணுக்கு வலது பக்கம் இடது பக்கத்தில் இந்த ஸ்டெப் பண்ணி போட்டு போகல அந்த அக்கா அவன் கையை வச்சு பிடிச்சி கொடுத்து கடைசியில் கொண்டியை வைக்கிறதுக்கு தாலியை தூக்கி பெதரில் வச்சு கொண்டி கீழே வச்சு கட்டி விட்டான். பறவை தாலியை கீழே சுருட்டதுக்கு 1 மணி நேரத்தை ஜெபத்தை முடிக்கிறது 3 மணி நேரம் ஆயிருக்கு. முடிச்சு கையெழுத்து போட்டு ஃபைன் போட்டு இந்த பக்கமே நீ வந்துடாத. சில நேரங்களில் இந்த ஃபைலில் தாலி கட்டதுக்கு படுத பாடு. அவனுக்கு 1 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்கு. ஆமா, அந்த காலம் தாலி கட்ட அவன் தொப்புன்னு விழுந்துதான் பயில. ஆனா வேறு சொல்றது 6 மாதம் வெள்ளை போலத்தாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தாலே அலங்கரித்தார்கள். 12 மாதம் நிறைவு பெற்றது. 12 மாதம் நிறைவு பெற்றவனே ஏகா எல்லா வாலி கன்னி பெண்களையும் வரிசையா நிப்பாட்டுனா ராஜா அப்படியே சிங்காசனத்தை அப்படியே வந்து உட்கார்ந்து கையில செங்கலிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து வருகின்ற போது எஸ்தர் என்கிற அக்சால் பக்கம் வருகின்ற போது கர்த்தர் ராஜாவுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைக்க அப்படின்னா ராஜா தன் கையில் இருந்த செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டி நான் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமே. எந்த எஸ்தர் ராஜாத்தி பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாக வந்தாலோ, எந்த இடத்துல கூனி குறுகி வைக்கப்பட்டாலோ அதே இடத்துல கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தியாக உயர்த்தினார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நாம் எல்லாம் நன்றி செலுத்தலாமா? துதிசை மன்னமென்னிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின தேவனே ஏந்தோ வேண்டோ நன்றி மிகுந்த மனதோரே ஏந்தோ வேண்டோ நன்றி மிகுந்த மனதோரே துதிசை மனமெனித துதிசை
துதிசை மட்டும் நடத்தின தேவனே வேண்டோம் என்றோ நன்றி மிகுந்த மனதோரே வேண்டோம் என்றோ நன்றி மிகுந்த மனதோரே அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மீது என்ன செய்தானா? அன்பு வைத்தான். ராஜாத்தி வஸ்தினுடைய ராஜ கிரீடத்தை எடுத்து எஸ்தர் ராஜாத்திக்கு வைத்து அவருடைய திருமணம் மிக நேர்த்தியாய் நடைபெறுகிறது. பெரிய விருந்து கொடுக்கின்றான், அரசு விடுமுறை கொடுக்கிறான், அநேக கைதிகளுக்கு விடுதலை கொடுக்கிறான். இந்த திருமண வாழ்க்கை மிக சிறப்பானது. இந்த திருமணத்துக்கு பிறகு பிக்தான் தேரேஸ் என்ற 2 பிரதானிகள் ராஜாவை கொலை செய்ய முடியாத திட்டம் தீட்டினார்கள். ராஜாவை கண்டு அந்த விஷயம் சூசான் நிலைமையில் இருக்கிற மொர்தெகாய்க்கு தெரிய வருகிறது. மொர்தெகாய் எஸ்தருக்கு தெரிவிக்கின்றான், எஸ்தர் ராஜாவுக்கு தெரிவிக்கின்றான். ராஜா உடனடியாக பிக்தான் தேரேஸ் 2 பிரதானிகள் ராஜாவின் மீது பொறாமை கொண்டு, ராஜாவே தான் இருக்கார் நமக்கு கொஞ்சம் தரவிடாத பொறுப்புன்னு சொல்லி பொறாமை கொண்டு பிக்தான் தேரேஸ் 2 பிரதானிகள் ராஜாவை கொலை செய்ய முடியாத திட்டமிட்டினார்கள். இந்த சதி திட்டம் சூசான் அரண்மனையில மொர்தெகாய்க்கு தெரியும். மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவித்தான், எஸ்தர் ராஜாவுக்கு அறிவித்து ராஜா உண்மை அறிந்து பிக்தான் தேரேஸ் என்கிற 2 பிரதானிகளையும் தூக்கிலே போட்டா. இப்போ காணிக்கை பாடல். இப்போ பைபிள் இருக்க 500 நோட்டு, 200 நோட்டு, 100 நோட்டெல்லாம் எடுத்து காணிக்கை பையில நினைச்ச போறோம். எல்லாரும் ஒரு மாதிரி முடிச்ச மாதிரி இருக்கு. அவன் தம்பி ஒரு பாட்டு பிடிப்பாங்க, காணிக்கை செய்யறோம். அதை தொடர்ந்து சரித்திரம் நடைபெறும். கலிஸ்வரி இருக்கு, அன்போடு கேட்டு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பசியா இருக்கு? அல்லேலூயா. ஐயா ஆண்டவருக்கு ஐயா வைத்தியாச்சு ஆண்டவர். நேரம் ஆயிட்டு கரெக்டான நேரத்துக்கு என்ன செய்யணும்? முடிச்சு பசி நினைச்சிடும். இருந்தாலும் கத்த சமூகத்தில் சரியான நேரத்தில் நான் நிறைவு செய்வேன். கத்த நிச்சயமாக நம்மை ஆசிரியப்பாராக. இவ்விதமாய் கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தியை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி மேன்மைப்படுத்துகின்றார். இந்த காலங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு விதத்திலே ஆமான் என்கிற ஒரு அகாதியன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வருகிறான். இந்த ஆமான் யார் என்றால், இவன் ஒரு அமலேக்கே ஜாதியை சார்ந்தவன். ஏதோ விதத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தாச்சு. ராஜா சொன்ன சமஸ்த ஜனங்களை பார்த்து, எனக்கு என்ன மரியாதை கொடுக்கிறீர்களோ அரே மரியாதை ஆமானுக்கு கொடுக்கணும். நான் எலும்புனா அவனும் எலும்புனா. எனக்கு என்னென்ன மரியாதைலாம் நீங்க தாரீங்களோ அதே மரியாதையை இந்த ஆமானுக்கு நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். நான் வந்தா எப்படி எலும்புவீங்களோ அதே போல ஆமான் வந்தா என்ன செய்யணும்? எலும்ப வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை கேட்ட எல்லாரும் ஆமானை கண்டு நமஸ்காரம் பண்ணினார்கள். ஆமான் அரண்மனைக்கு வருகின்ற போதும் போகின்ற போது சேவர்கள், அதிகாரிகள், எல்லா பெரியவர்கள், எல்லாரும் வேலைக்காரர் எல்லாரும் ஆமானை கண்டு வணங்கினார்கள். ஆனால் சூசான் அரண்மனையிலே யூதனாகிய மொர்தெகாய் இருக்கிறானே, அவன் மாத்திரம் ஆமானை வணங்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவன் ஒரு யூதன். பெரும்பாலும் யூதர்கள் ஆண்டவரை மாத்திரம்தான், கர்த்தரை மாத்திரம் பயப்படான், வேற யாருக்கு நினைச்ச மாட்டான், பயப்பட மாட்டான். ஆகவே இந்த காரியம் எல்லா அதிகாரிகளும் எல்லாரும் ஆமானை கண்டு வணங்கினார்கள். ஆனால் அரண்மனை முற்றத்திலே காவலாளியா இருக்கிறானே யூதனாகிய மொர்தெகாய், அவன் மாத்திரம் ஆமானை வணங்காமல் இருக்கின்றான். அந்த காலங்களில் பள்ளியிடத்தை படிக்கணும் வாத்தியாரெல்லாம் பார்த்தா ஐயான்னு சொல்லுவாங்க. அப்படிதானே ஐயா? வாத்தியாரை பார்த்து ஐயான்னு சொல்லுவாங்க. வீட்டில் சொல்லிடுவாங்க, வீட்டில் பள்ளியிடத்து விடும் போதே சொல்லிடுவாங்க, வாத்தியாரை பார்த்து ஐயா
நாங்க தான் விவசாயம் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கோம். என் பிள்ளைக்கு 2 கண்ணை வச்சு மேல இருந்து ஆடை உரிச்ச மாதிரி விருன்னு உரிச்சுங்க. என்னச்சுங்க அடிச்சு என் பிள்ளைக்கு என்னச்சுங்க சொல்லி விடுன்னு சொல்லுவோம். இப்போ அடிக்க முடியுமா? இவன் கோயிலே அடிக்க முடியாது. இவன் கோயிலே நான் சின்ன பையனா இருக்கின்ற பொழுது இப்படிலாம் சின்ன பிள்ளை முன்னால் இருப்பாங்க. அவன் பின்னால இருந்து பெரிய ஆளுக்கள் இருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுக்கள் மேட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏதாவது பின்னால பிள்ளைகள் சத்தம் போட்டுச்சுன்னா நேர முன்னால பின்னால இருந்து வருவாங்க. ஒரு கொட்டு நங்குன்னு விழும். அது 500 வாட்ஸ் கரண்ட் இறங்குற மாதிரி விருன்னு இறங்கும். வர மூச்சியே இருக்காது. வர மூச்சியே வீட்டுல போய் எம்மா மாமா அடிச்சுட்டாரு அப்படியே என்ன செஞ்சா பேசிட்டு இருந்தேன். ஐயா கூட ஒரு அடி போட்டு விட்டானே, கூட ஒரு அடி போட்டு அப்படி சொல்லி விட்டான். அதனால கோயில்ல சத்த நிச்சயாது இருக்கு. ஆனா இப்போ அடிச்சிட்டு கோயிலை விட்டு வெளியே போக முடியுமா? அந்த காலத்துல ஒழுங்குமுறை இருந்தது. பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்ந்தார்கள். பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்ந்தார்கள். அந்த பாத்திரம் ராஜா எல்லாரும் ஆமான் இந்த எல்லாரும் வணங்கினார்கள். ஆனா மொர்தெகாய் மாத்திரம் என்ன செய்யல. இந்த காரியம் ஆமானுக்கு விஷனத்தையும் வேகத்தையும் கொண்டு வந்தது. ஆமான் ஒரு ரகசியமா திட்டம் தீட்டி மொர்தெகாய் ஒரு யூதன், இவனை மாத்திரம் கொண்டு போடுவது சாதாரணமான காரியம். அதனால 127 நாடுகள் இருக்கிற இந்த மொர்தெகாய் யூத குலத்தையே கம்ப்ளீட்டா என்ன செய்யணும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சதி திட்டத்தை தீட்டுகின்றார். குழியை வெட்டி ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே பாஷனை எங்க இருக்குது, சிக்கலே அங்கதான் இருக்குது. ஒரு அம்மா சொல்லுது வசனம் இருக்கட்டும், சீக்கிரம் முடியும், சாப்பாடு வேணாம். குழியை வெட்டி ஆழம் வாங்கினான். தான் வெட்டின குழியிலே தானே கல்லை புரட்டுருமே கல் திரும்ப விழுமே. எல்லாம் தலையை தான் ஆட்டின மாதிரி இருக்கு. வசனத்தை பரட்டினா தான் சிக்கல. எல்லாரும் வணங்கினார்கள். ஆமான் ராஜாவை போய் சந்தித்து ராஜாவிட்ட தவறான ஒரு செய்தியை சொன்னான். ராஜாவே என்ன ஆமான் திடீரென்று அரண்மனைக்கு வருது காரணம் என்ன? ராஜாவே நம்முடைய 107 தேசத்திலே ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய தேசத்துடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, வரி ஒழுங்காக கொடுப்பது இல்லை. அந்த ஜனங்களை அப்படியே விட்டுட்டோம்னா அவன் தலைக்கு மேல வந்து, அதனால அந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் சொன்னவன ராஜா சொன்னா. அவன் முன்னால பின்னால யோசிக்க மாட்டான். ராஜா சொன்னா ஆமனை பார்த்து அந்த ஜனத்துக்கு இஷ்டப்படி என்ன செய் சரி. உடனடியாக பூரினுக்கு சீட்டை போட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே 127 நாடுகளில் இருக்கிற யூத குலத்தை கொண்டு குவிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டமாக மாற்றி அதை உடனடியாக ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் அதுக்கு அதிகாரம் கொடுத்தான். உடனடியாக 127 நாடுகளுக்கு அந்த சட்டம் பறந்து செல்லுகின்றது. இந்த காரியத்தை கேள்விப்பட்ட சூசான் நரம்பில் இருக்கிற மொர்தெகாய், ஐயோ நான் ஒருவன் ஆமானை வணங்காமல் போன நிமித்தம் என் குலத்தையே 127 நாடுகளின் யூத குலத்தையே அழிக்கணும் திட்டம் திட்டானே என்று சொல்லி அவன் அழ ஆரம்பித்தான். தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். ஆண்டவரே என்ன செய்ய முடியும் என்று ஓ என்று அலறி தன் தலையிலே சாம்பல் அள்ளி போட்டுக் கொண்டான். அரண்மனை முற்றத்தில் அவனுடைய கூக்கர்களின் சத்தம் எஸ்தர் ராஜாத்து காதுல பேணிச்சு. எஸ்தர் ராஜாத்து உடனடியாக ஆத்தாகே என்கிற ஒரு மனிதனை அனுப்பி என் தகப்பன் ஆகிய மொர்தெகாய் சத்தம் அரண்மனை முற்றத்திலே கேட்கிறது, என்ன என்று நீ கேட்டுமா? உடனடியாக ஆத்தாகி வந்து சொன்னான். என்ன பிரச்சனை சொன்னவன்? அவன் சொன்னான், ஐயா நாங்கள் அழிக்கும்படி சூசானிலே கட்டளை பிறந்திருக்கின்றது. அந்த சட்டத்திற்கான நகலையும் இணைச்சிதான் கொடுத்தான். அந்த நகல் வேகமான ஒட்டங்களிலும் வேகமான குதிரைகளிலும் 127 நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. மொர்தெகாய் கையிலே கிடைத்த நகலை காண்பித்து ராணியிடத்தில் போய் சொல்லி தன் ஜனங்களுக்கு விண்ணப்பம் பண்ணவும் மண்டாட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினான். ஆத்தாகை போய் எஸ்தர் ராஜாத்தியை போய் சந்தித்து மொர்தெகாய் சொன்ன காரியத்தை சொல்லுகின்றான். எஸ்தர் ராஜா சொன்னா, நான் ராஜாவை பார்த்து 30 நாள் ஆகிறது.
ராஜா அழைப்பித்தால் ஒளிய நான் அவரை போய் பார்க்க முடியாது. அதை சொன்னார். அது பிறகு மீண்டும் முருதைக்கே சொல்ல கேட்டான், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வந்து விடுமே. இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியாய் இருக்கும்படி ஒருவேளை ராஜ மேன்மையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கலாம். முருதைக்காவுடைய இருதயம் கலங்கி நிற்கிறது, பயப்படுகிறான். பயம், வேதம் சொல்றது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். அந்த காலங்களில் பார்த்தீங்களா, நாங்களாம் படிக்கிற காலங்களில் வாத்தியாரை பார்த்தாலே வயிறெல்லாம் கலங்கும். வயத்தில் பார்த்தாலே வயிறெல்லாம் கிட்டு கிட்டுன்னு நடுங்குவான். சில பையெல்லாம் டவுசரோட யூரின் பாஸ் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும், அவ்வளோ பயமாக. இப்பவும் நம்மள வாத்தியார் நேராக பார்த்து, சார்வா நல்லா இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகளாம் நல்லா இருக்கான்னு கேட்கான். உங்கள் பிள்ளைகளாம் அந்த காலம் வாத்தியாரை பார்த்தா கட்ட 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 நான் கடக்கணும். ஆமாம், பாடம் தானே பள்ளியெடுத்து சேர்த்தவொடனே அந்த காலம் பள்ளியெடுத்து போய் சேர்ப்பாங்க. எப்படி சேர்ப்பாங்கன்னா, இந்த கையை வச்சு காதை தொட்டாச்சுன்னா அட்மிஷன். அப்படி தானம்மா? என்ன இந்த வலது கை வச்சு காதை இணைச்சிடணும், தொட்டுணும். தொட்டவுடனே ஆரஞ்சு மிட்டாய் 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தாச்சுன்னா பள்ளியிடத்துல அட்மிஷன் போட்டுருவாங்க. இப்போ கெட்டு கெட்டா கொண்டு போனா வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ கெட்டு கெட்டா கொடுத்தாலும் அட்மிஷன் கிடைக்க மாட்டேன். கெட்டு கெட்டாலும் அப்போ ஆரஞ்சு மிட்டாய் பார்த்துருக்கலாமா? நாங்களாம் படிக்கிற காலத்தில் இந்த கல்கோனா மிட்டாய் உண்டு, பார்த்துருக்கலாம்? கல்கோனா மிட்டாய் எல்லாரும் ஒரு மேலே பாக்கி அந்த பெரிய உருண்டே கல்கோனா மிட்டாய் இருக்கும். அந்த கல்கோனா 10 விஷாக்கு 2 மிட்டாய் கிடைக்கும். அதை வாயில போட்டாச்சுன்னா சுமார் 48 மணி நேரம் கரையாது. படக்கு 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 படக்கு. அப்ப நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் சொல்லுவான், எல்லாம் கொஞ்சோண்டு தர, நான் தரமாட்டேன், எங்க அம்மா அடிப்பாவில, நான் தரமாட்டேன், எல்லாம் கொஞ்சோண்டு தர, நாளைக்கு எங்க அம்மா தொட்டு தந்தோன்னு அப்படியே நாளைக்கு தருவியா தரிச்சேன் பாரு. உள்ள கிடக்க கல்கனா வெளியே எடுத்து பல்ல வச்சு தான் கடிக்க முடியும். கல்லை வச்சு உடைச்சி கொஞ்சம் இருக்கான், மேல இருந்து கொஞ்சம் வடிஞ்சிருக்கும், கோலையும் வடிச்சிருப்பான், எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் கொடுப்பான். அவன் சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ன ருசியா இருக்கு, கொரோனாவும் கிடையாது மரணம் கிடையாது, கொரோனாவும் கிடையாது. அந்த முட்டை கல்கன முட்டை நான் பர நாங்க சாப்பிட்டுட்டு பாதிக்கு உள்ள கிடக்கும்ல, 4:10 பள்ளியிடம் முடிஞ்சோன்னா எடுத்து 8 வச்சிருது. 8 பர மறுநாள் காலையில பள்ளியத்துக்கு முடிஞ்சு அதை எடுத்து மீண்டும் உள்ளே. ஆமா, கல்கன முட்டை அதான் முட்டை. வேற பண்டம்லாம் இப்பவும் அப்படி. இப்போ 5 ஸ்டார் 7 ஸ்டார் இந்த பையெல்லாம் ஒருமா மூலிகை எங்க இருந்து பிடிச்சு கொண்டு விட்டுருக்கான்னு தெரியல. எந்த கல்கோனா நூல்கான கிடக்காரு. 7 இப்போ 5 ஸ்டார் வாயில வச்சவொடனே பழக்குன்னு உள்ள நிற்குது. அப்போ அந்த காலம் நான் தான் முட்டாய் துட்டு கிடைக்க. சில நேரத்தில் துட்டு நிற்காது. நாலஞ்செல்லாம் வீட்டில் துட்டு கேட்பேன், அடி விடும். அதனால என்ன செய்வோம்னா, வீட்டில் போனோன்னா பானையில் அரிசி இருக்கும், பற்றினா அரிசி பார்த்துக்கலாமா, பானையில் பெரிய பானையில் வீட்டில் அரிசி. அந்த அரிசியை கொஞ்சோண்டு அம்மா வெளியே போன எடுத்து இந்த டவுசரில் போடுது. இந்த டவுசரில் போட்டு பக்கத்தில் கொஞ்சம் கருப்பட்டி இருக்கும், அதையும் எடுத்து டவுசரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் டர் 1/2 மணி நேரத்தில் அதிரசம் ரெடி. 1/2 மணி நேரத்தில் அதிரசம். ஆமா, அந்த சாப்பிட்டு கிரைண்டர் கரண்ட் கட் ஆனா கிரைண்டர் அரைச்சிக்கிட்டே இருக்கும். மல்ல 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 என்ன ருசியா இருக்கும் அந்த அதிரசம். பார்த்துருக்கீங்களா? அந்த அதிரசம் சாப்பிட்டானோ யாருக்கா கையை வைத்துங்க பார்ப்போம். அண்ணா ஒரு வீடியோ எடுக்க ஆளுக்கு இருக்கு, சண்டை போடாத ஆளு தானே, பரவாயில்ல. உங்களுக்கு உண்டுனே, வாங்க வாங்க வரங்க கறந்துட்டுங்க. நானுக்கு கரண்ட் தட்டுக்கல பொறாமையில இருக்கு. அப்போ கட்டாயம் உங்க கல்யாணத்துக்கு மழை பெஞ்சிச்சா? மழை பெய்யலையா? அப்போ சரியால சாப்பிடல. அந்த காலங்கள் இதுதான் சாப்பாடு. அந்த காலங்களில் ஆமா, அந்த வித்தியாசமான காலங்கள். அந்த வேதம் சொல்லுகின்றது, ஆமான் சதி திட்டத்தை தீட்டினான். இந்த திட்டம் உடனடியாக 122 நாடுகளுக்கும் கடந்து செல்லப்பட்டது. ஆனால் மொர்தெகாய் கண்களிலே மாலை மாலையாய் கண்ணீர் வடிக்கின்றான். மீண்டும் எஸ்தராஜா சொன்னார். அப்படி என்றால் ஒரு காரியத்தை சொன்ன, நானும் என் தாதிமாரும் அல்லும் பகலும் 3 நாள் என்ன செய்கிறோம்? உபவாசம். நீரும் சூசா நண்பர்கள் யூதர்களும் கூடி என்ன செய்யுங்கள்? உபவாசம். இவ்விதமாய் நான் சட்டத்தை மீறி ராஜாண்டு, ஏன்னா ராஜா கூப்பிடாம நான் என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, போக முடியாது. தவறான சட்டம். திடீர்னு தலையை வெட்டினா வெட்டிடுவான். அதனால ராஜா கூடாம நான் போக வேண்டியிருக்கு. அதனால் 3 நாள் நான் உபவாசம் இருப்பேன். நீங்களும் யூதர்களும் சேர்ந்து அரண்மனையில உபவாசம் எனக்காக இருங்கள். இவ்விதமாக நான் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலோ சாகிறேன்.
தன் குலத்துக்காக தன் உயிரையே கொடுக்க என்ன செய்தா ஒண்ணு. இப்போலாம் அப்படி இல்லை. புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துட்டுனா சில வீட்டுக்காரி சொல்லுதான், என்ன சொல்லுமா, திடீர்னு சண்டை தான், நான் இப்பவும் செத்துருவேன், நான் இப்ப நினைச்சிருவேன், செத்து இல்லைன்னா நான் இப்போ தண்டாவளத்தை தலையை வச்சிருவேன், இல்லைன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், எங்க அம்மா வீட்டுக்கு நினைச்சிருவேன். அப்படி மிரட்டு தான். அவன் பாம்போல எம்மா எதுவும் பண்ணிடாதம்மா உங்க அம்மா வீட்டுக்கு பேர வச்சு பிடிச்சி வச்சிருந்தான். ஒரு பிள்ளை பிறந்தது. என்னது? ஒரு பிள்ளை வருது. 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா சின்ன சண்டை வரும்ல. அப்போ தெரிஞ்ச ஒன்றா டக்குன்னு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரங்கு பட்டி தான் உண்டு. அப்படி தானம்மா? இந்த ட்ரங்கு பட்டி எடுத்தானே எல்லாரும் ஒரு மாலை முடிச்ச மாதிரி நீ பார்த்து, ஏன் அம்மா ட்ரங்கு பட்டி பார்த்துருக்கீங்களா? ட்ரங்கு பட்டியில தான் துணிமணியா, அந்த ட்ரங்கு பட்டி எடுப்பா, துணியை அடுக்குவா, அம்மா எடுக்கு போறாங்க, அம்மா எடுக்கு போறாங்க, அம்மா எடுக்கு போறாங்க. அவன் பிடிச்சிக்கிடுவான். ஒன்னு எங்க அம்மா இட்டும் போச்சோம், இல்லைன்னா பின்னால கிணத்துல கொடுத்து குளிச்சிருவாங்க. அவன் பிடிச்சிருக்கான். ஏமா அதில் வரும் பண்ணிடாதா நீ என்ன சொன்னாலும் முழங்காலே இந்த பையன் நிற்பான். அந்த முழங்கால 3 வருஷம் ஆயிரம், 3வது ஒரு பிள்ளை பிறந்துடும். அதுக்கு பிறகு சின்ன சின்ன சண்டை வரும். அப்பவும் சொல்லுவான், எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன், இல்ல நான் கிணத்துல விழுந்துருவேன். மிரட்டி வச்சிருப்பான் அந்த பையனை. அந்த பையனை அவன் பார்த்த, என்னடா எதுக்கு எடுத்தாலும் செத்துருவேன் தான், எதுக்கு எடுத்தாலும் கிணத்துல விழுந்துருவேன் சொல்ல. ஒரு நாள் கோவத்துல செத்து தொலைங்கிட்டான். செத்து 3 பிள்ளை பத்தாச்சு, என்ன எதுக்கு செத்து தொலைங்கிட்டான். அவ சொன்னா, நான் ஏன் சாமனும் சாவதன் சொல்லவா ஒரு காலம் சாவ மாட்டாளே. ஆனா வேறு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் அதில் பிரியப்படி ஒரு கனி நினைச்சுவார்களாம். எந்த சூழ்நிலையும் அந்த வார்த்தை வாயிலிருந்து நினைச்சு விடாது. வாழ்வானாலும் தாழ்வானாலும், கஷ்டமானாலும் நஷ்டமானாலும், எந்த நிலைமை இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையில ஏற்றத்தாலும் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு பிரயாணம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்தலாமா? ஆனா எஸ்தர் ராஜாத்தி, நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறி ராஜாவை சந்திப்பேன். 3 நாள் உபவாசம் இருந்தார். 3 நாள் உபவாசம் இருந்து ராஜா சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறார். ராஜாத்தி ஆகிய எஸ்தர் கொள்ளுமண்டத்துல வந்து நின்றார். ராஜாண்டி பார்வை, ராஜா சிங்காசனம்னா கொள்ளுமண்டம் இருக்கு, அங்க வந்து நிக்கணும். யார் அங்க? ராஜா குறிப்பிட்ட நேரத்துல தன் கையில் இருக்கிற செங்கோலை நீட்டலன்னா உடனே தலையை நிச்சிருவான், வெட்டிடுவான். வேதம் சொல்லுகின்றது, திடீரென்று ராஜா சிங்காசனத்தை கொள்ளுமண்டத்தை பார்த்தான். தன் மனைவியாக எஸ்தர் பார்த்தவன சந்தோஷம். 30 நாள் ஆயிட்டு தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தருக்கு நேராக நீட்டினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் ராஜாவுடைய கண்களிலே எஸ்தருக்கு மறுபடியும் தயவு கிடைக்க பண்ணினார். எஸ்தரை பார்த்தன, எம்மா எஸ்தர் நல்லா இருக்கியா? உன் விண்ணப்பம் என்ன? உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்துல பாதி காட்டானே. புதுசா கல்யாணம் முடிஞ்சோன்னு அப்படிதான் சொல்லுமா, எம்மா உனக்கு என்னம்மா வேணும், என்னம்மா வேணும், என்னம்மா வேணும், என்ன வேணும், பர என்ன வேணும், என்ன வேணும், உட்காரு. வர வர அன்பு இணைஞ்சிடும். துவக்கத்தில் எப்படி அன்பு இருக்கும்? முடிவு பிறந்த நிலை திருப்பவனே முதல்ல நினைச்சு விடாது. நம்ம வீட்டுக்காரையும் முதல்ல சில பயிலெல்லாம் மாட்டிக்கிட்டான். எப்படி மாட்டுதான்னா, புதுசாக கல்யாணம் பண்ணி தூக்கி தான் சமைக்கான், தூக்கி தான் சமைக்கான். அவர் தூக்கி நடக்க விட முடியும், பின்னால் விட முடியும், முன்னால் விட முடியும். பாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவ தூக்கி மேலே வச்சுக்கிட்டான். அவருக்கு தலையில் பாரு, நம்மளால கொத்தடிமை தான். நம்மளால எவ்வளோ அழகா இருந்த இந்த வைக்கவடைய இடத்துல தான் பொண்டாட்டி என்ன செய்யணும். இந்த அம்மா மாதிரிலாம் முறைச்சில பார்த்த மாதிரி இருக்கீங்க. எங்க ஆட்களை பார்த்து அவன் எந்த சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா என்ன செய்யணும் இருக்கணும். அதே நேரத்தில் கட்டுப்பாடோடு என்ன செய்யணும், ஓவர் அடிச்சிட விடாது. ஆனா வேணும் சொல்லுகின்றது, ராஜாத்திய பார்த்தவனே ஆகாச ராஜா சொன்னாய், எஸ் ராஜாத்திய உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்துல 127 நாட பாதியா பங்கு போட்டு கேட்டா உனக்கு நான் நினைச்சிருவேன். அப்ப எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பத்தியில, எவ்வளவு பாசம். அந்த பாசம் கிடைக்குமா? நம்ம வீட்டுக்காரன அப்படி சொல்லுவாரா? சாப்பிட்டியா? நீ சாப்பிடல, சாப்பிடாமப்பா, சாப்பிடாம. ஆனா சொன்ன ராஜா சொன்ன ஐஸ்வரவாதி, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு நினைச்சுவேன். அவ சொன்ன, ராஜாவே வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம், எல்லாமே உங்ககிட்ட இருந்தா ஏன்ட்ட இருந்த மாதிரி, ஏன்ட்ட இருந்தா உங்ககிட்ட இருந்த மாதிரி சொன்னா, நான் ஒரு விருந்து கொடுக்க போகிறேன், அந்த விருந்துக்கு நீங்க வரணும், உங்க கூட ஆமானும் கட்டாயம் வரணும். இவ்வளவுதானா? இதுக்குதான் உயிரை பணைய வச்சு உள்ள வந்தியா? ஆமா, வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு எந்த நாடு வேண்டாம், எந்த இது வேண்டாம், நீங்க இருந்தாலே போதும். நான் ஒரு விருந்து நாளைக்கு கொடுப்பேன், அந்த விருந்துக்கு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், விருந்துக்கு வரணும், உங்க கூட ஆமானும் வர வேண்டுமே.
புறப்பட போகுது வண்டி, எப்ப புறப்பட போகுது வண்டி, புறப்பட போகுது வண்டி, எப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, எப்ப புறப்பட போகுது வண்டி. எல்லாரும் கரங்க தட்டி நிற்காமல் போகிடு வண்டி. இல்லை என்றால் ஏமாற்றி போகிடு வண்டி, புறப்பட போகுது வண்டி, எப்ப புறப்பட போகுது வண்டி. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, எப்ப புறப்பட போகுது வண்டி. பரிசுத்தம் என்னும் டிக்கெட் இருந்தால் பரலோகமே பயணம் போகலாம். பரலோகம் என்னும் ஊரினிலே பரவசமாக இறங்கிடலாம். புறப்பட போகுது வண்டி, எப்ப புறப்பட போகுது வண்டி. முடிய போகுது பஜனை, எப்ப முடிய போகுது பஜனை. வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் இயேசுவானவர். புறப்பட போகுது வண்டி, முடிய போகுது பஜனை, எப்ப முடிய போகுது. வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் நெஞ்சுவேன். ஒரே ஒரு என்ன கொரோனாவை ஞாபகப்படுத்திட்டாங்க, மாஸ்க் போட்டு அழகா ஜம்முன்னு ஆள் வந்திருக்கு. பரவாயில்ல, பார்த்தவொடனே பயமா தான் இருக்கு, பார்த்தவொடனே இருந்தாலும் பரவாயில்ல. கத்தர் பயிலுக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். வேற சொல்லுது, ஆண்டவர் தீங்கை நமக்கு அனுமதிக்கவே மாட்டார். கரங்களை தட்டி கத்தர் நம்ம நன்றி செலுத்தலாமா? இஸ்ரவேல் தேவனாய் கத்தர் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கத்தனமே தீங்குக்கு அவர் விலக்கி பாதுகாக்கின்றவர். ராஜாஜனா, நான் ஒரு விருந்து கொடுக்க போறேன், அந்த விருதுக்கு நீங்களும் வரணும். யார் வரணும்? ஆமான் வரணும். முதல் நாள் விருந்துக்கு ஆமான் மகிழ்ச்சியோடு புறப்படுகின்றார். ஆமானுக்கு சந்தோஷம். வீட்டுக்கு போனா எம்மா ஆமாண்டி மனைவி சிரேஜ், ராஜாத்தியே விருதுக்கு விட்டுருக்க, என்ன சந்தோஷம் தெரியுமா? என்ன சந்தோஷம். ராஜா ரெண்டு போனாங்க, நேர விருந்து அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. விருந்து பரிமாறப்பட்டது. விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கைக்கில் எடுத்துன ராஜா கேட்டான் தன் மனைவியை பார்த்து, ஈஸ்வரை பார்த்து, ராஜாத்தியே உன் மன்றாட்டு என்ன, உன் விண்ணப்பம் என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டா நம்மளுக்கு என்ன செய்வேன்? அவன், ராஜாவே நீர் என்றுமே வாழ்க, நான் இன்னொரு விருந்து கொடுக்கிறேன், அந்த விருந்துக்கு நீங்க கட்டாயம் வரணும். அப்பொழுது ராஜா விரும்புகிற காரியத்தை, எதிர்பார்க்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எஸ்ஸர் ராஜா சித்தம், நான் தமக்கு செய்வது விருந்துக்கு ராஜா ஆமான் இன்னும் வரணும். அப்போது எஸ்ஸர் விருந்துக்கு ராஜா ஆமான் வந்தார். வேதம் சொல்கின்றது, கேட்டுட்டு ராஜா சித்தமானால் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுதலும். ராஜா கேட்ட, என்னவா வேணும் கேட்டான். விருந்து சாப்பிட்டு, இல்லை நான் இன்னொரு விருந்து கொடுப்பேன், அந்த விருந்துக்கு நீங்க வரணும், அதுதான் என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய விண்ணப்பமா இருக்கு. சொன்ன 2 பேர் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா போய் ஆமா நேரா போனா வீட்டுக்கு போனா. ஆமா ஏன் சிறந்து ஏன் ராஜாத்தி கைனால சாப்பிட்டு என்ன ருசி, நீனு சுவாரு பங்குதியம்மா, நீ சுவாரு என்ன ருசி. ராஜாத்தியே எங்களுக்கு பாருமா, ராஜாவுக்கு ஒரு துண்டு கறினா எனக்கு ஒரு துண்டு கறி, ராஜாத்துக்கு 2 காடைனா எனக்கு 2 காடை, எனக்கு 2. என்ன ருசியா இருந்துச்சு. என்ன
என்ன ருசியா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு ஆனா அப்படிங்கிறான். என்ன ஆனா? ஆனாம் ஒரு ராஜாத்தியே எனக்கு விருந்து தரும் பட்சத்திலே சூசான் அரண்மனையில் இருக்கிற இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்னை கண்டு வணங்க மாட்டுக்கானே. அந்த ஒரே ஒரு காரணம் என் இதயத்தை டபக்கு டபக்கு டபக்குன்னு என்ன செய்யுது? அப்படி ஏன் வேணும்? அந்த ஆமாண்டிய மனைவியாகிய சிரேச சொன்னா மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அது நம்முடைய வீட்டு முன்னாலே செய்ய வேண்டும். ஆமானு மனைவியாக சிரேசு ஒரு துராலோசனை கொடுக்கின்றாள். உடனடியாக ஆமானு சம்பதித்து சூசான் அரண்மனை காவலா இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை 50 முழம் தூக்கு மரத்தை தான் வீட்டு முன்னால நிறுத்தி ராஜாவுடைய அனுமதிக்காக உள்ளே பிரவேசித்தான். ராஜா உள்ள உட்காந்துருக்கான். அந்த நேரம் பார்த்து ராஜாவுக்கு ராத்திரி என்ன வரல? தூக்கம் வராம இருக்கான். அப்படியே தூக்கம் வராம என்னடா தூக்கம் வர சொல்லி எல்லா கால வர்த்தமானத்தை வாசி. எங்கெல்லாம் நம்ம யுத்தத்துக்கு போனோம், எங்கெல்லாம் நமக்கு வெற்றி கிடைத்தது, எங்கெல்லாம் தோல்வியை சந்தித்தோம், எங்கெல்லாம் எவ்வளவு கொள்ளை பொருட்கள் எல்லாம் வாசி சொல்லிட்டே இருந்தவன். ஒருத்தன் வாசித்தான். ராஜா ஒருத்தன் மீன் எழுதி வச்சிருந்தான். ராஜா மீது கை போடும்போது கொலை செய்ய முடியும் பிக்தான் தேரேஸ் என்ற 2 பிராணிகள் ராஜாவை கொலை செய்ய முடியும் சதி திட்டம் தீட்டினார்கள். அது சூசான் அரண்மனையில் இருக்கிற யூதனை மொர்தெகாய்க்கு தெரிய வந்தது. அதை உடனடியாக மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் ராஜாவுக்கு அறிவித்தாள். ராஜா உண்மை கண்டிருந்து பிக்தான் தேரேஸ் 2 பிரதானிகளை தூக்கில போட்டு கொண்டுட்டான். ஆனால் இதற்கு உதவியா இருந்த மொர்தெகாய்க்கு இந்த பெர்சிய மேதி அரசு எந்த பரிகாரமும் எந்த உதவியும் செய்யவில்லை. அன்னைக்கு இருந்த ரைட்டர் எழுத்தர் எழுதி மினிட்ஸ் எழுதி ஷீல வச்சு மூடி வச்சுட்டான். அப்படியா? என் உயிரை 127 நாட்டை ஆளுகை செய்து வருகிற என்னுடைய உயிரையே காப்பாத்திருக்கான் மொர்தெகாய். அவனுக்கு இந்த அரசு ஒரு பரிகாரம் ஒரு பரிகாரம். அப்படியா? அப்படி ஆச்சரியத்தோடு பார்க்கிட்டவள் தான் நம்மால ஆமான் உள்ள வந்து என்னச்சுனா யாருங்க நிற்பது? ஆமான் உள்ள வர சொல்லு. ஆமான் உள்ள வந்து நிற்க. எதுக்கு? மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்துல போடுவதற்கு. ராஜா கேட்டான் ஆமானே பார்த்து, ஆமானே ராஜாவே என்று மாளுக்கு நான் ஒரு மனுஷனை கனப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவனை எப்படிலாம் கனப்படுத்தலாம்? இப்ப எங்களுக்கு கனப்படுத்தினாங்க பத்தில துண்டு போட்டு ஐயா பேக் தந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதை எப்படி செய்யலாம் சொன்ன? ஆமா நினைச்சான் நம்மள தவறாம ராஜா வேற யார கனப்படுத்த போறாரு, நம்மளதான் கனப்படுத்த போறாரு சொன்ன அவன் சந்தோஷத்துல சொன்னான், ராஜாவே நீர் எந்த மனுஷனை கனப்படுத்தணும்னு விரும்புகிறோ அவனுக்கு முதல்ல உம்முடைய ராஜ கிரீடத்தை அவன் தலையில வைக்கணும். 2வது நீர் ஏறுகிற குதிரையில அவனை மறுபடியும் ஏத்தணும். உம்முடைய ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கணும். எல்லாரும் தண்டலிட்டு பணிய வேண்டும். அப்படியா? இப்படி செஞ்சா போதுமா? இப்படி செஞ்சா போதியா? அவன் மனசுக்குள்ள நமக்கு தான் வரபோது, நமக்கு தான் கிடைக்கும் போது, நமக்கு தான் கிடைக்க போது. ராஜா சொன்ன அப்படியானால் ஆமானே நீ சொன்னதுல ஒண்ணு கூட தவறாம என் அரண்மனை முற்றத்திலே வேலைக்காரனா இருக்கிறானே யூதனாக மொர்தெகாய்க்கு போய் சொன்னவன நம்மால பித்தா நிக்கான். என்ன நிக்கான்? அவன் நினைச்சது ஒண்ணு, அவன் நடக்கிறது ஒண்ணு. ஆனாலும் ராஜ கட்டளை நிமித்தமாக ஆமான் துக்கத்தோடு போய் சூசான் அரண்மனை இருக்கிற மொர்தெகாயை அழைத்து அவன் கையினாலே கிரீடத்தை வச்சு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து குதிரையை ஏற்றி முதலாவதாக மொர்தெகாய்க்கு முன்பதாக ஆமானே சாஷ்டாங்கமா விழுந்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரு மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தரால் மாத்திரமே முடியும். அவனை அழிச்சிருவேன், அவனை ஒன்னும் செய்ய முடியும். எந்த மொர்தெகாய் சூசான் அரண்மனையில அடிமையாய் அற்பமா எண்ணப்பட்டானோ அதே இடத்திலே கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒருவேளை இந்த இடத்துல அற்பமா நினைக்கிறாங்களா, உன்னை பரியாசம் பண்றாங்களா, உன்ட அழகு இல்ல, உன்ட படிப்பு இல்ல, உன்ட பணம் இல்ல, உன்ட வசதியில உன்னை எல்லாம் புறம்பா தள்ளுறாங்களா? நீ தள்ளப்பட கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா?
ஆமான் தான் அழிக்கணும்னு திட்டம் போட்டு எல்லாம் ஆயத்தப்படுத்தி வந்தான். ஆனா வேதம் சொல்லுது, மொர்தெக்காய் முன்பதாக ஆமான் சாஷ்டாங்கமா விழுந்து ஒரு தலையில துண்டை போட்டுட்டு என்னத்தோ அப்படின்னா கதை வேற மாதிரி ஆகிப்போச்சு. நான் நினைச்சது ஒண்ணு, நீ சொன்னது ஒண்ணு. நிறமை என்ன சொன்னா எல்லாம் அப்படி என்ன சிரஸ் அப்படியே ஆம்லேட் திருப்பி போட்ட மாதிரி பறிச்சு அடிச்சான். ஏனி நீர் மொர்தெக்காய் யூதனானால் அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம். சிரேசு பார்த்தா இனியும் ஆமான் கதை செல்லுபடியான்னு சொல்லி பெட்டி எடுத்தா நகையை உள்ள அடுக்குனா நான் எங்க அம்மா வீட்டுக்கு டடக்கு டடக்கு டடக்கு. இப்ப ஆமான் கைவிடப்பட்டான். அவன் துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு வீரன் வந்து வேதம் சொல்கின்றது, ஒரு வீரன் வந்து ராஜா கூடுதாரு இரண்டாவது விருந்துக்கு வரணுமான்னு கூட்டாங்க. முதல் விருந்துக்கு ஆமான் சந்தோஷத்தோடு புறப்பட்டான். இப்ப அவன் துக்க முகத்தோடு புறப்படுகின்றான். துக்கத்தோடு புறப்படுகிறானே, கண்ணீரோடு புறப்படுகிறான். சொல்லுகின்ற இரண்டாம் நாள் விருந்துக்கு எல்லாம் பரிமாறப்பட்டது. முதல்ல மட்டன்லாம் மலக்குன்னு முதல்ல விருந்துல ஆமானுக்கு உள்ள நிச்சு. இப்ப ரெண்டாவது விருந்துக்கு நிச்சயப்பட்டுக்கு எல்லாரும் ஒரு மேல பாக்கி ரெண்டாவது விருந்துக்கு மட்டன் பிரியாணி உள்ள நிச்சயப்பட்டுக்கு. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? துக்கம் இருக்கு. உள்ள என்ன இருக்கு? துக்கம் இருந்தா சாப்பாடு உள்ள இறங்குமா? இறங்க. அதே போல ராஜா மலக்க மாதிரி சாப்பிடுதான். என்ன ஆமா சாப்பிட மாட்டேங்க, சாப்பிடு, என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. ஆனானு சாப்பிட்டு முடிச்சவன ராஜா கேட்டான், எஸ்ரேவாது என் ராஜா தேவன் வேண்டுதல் என்னவன் மன்றாட்டு என்ன இப்ப சொல்லு. ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு நான் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், சொல்ல வேண்டும். இப்பதான் ராஜாத்தி எஸ்ஸர் வாயை திறந்தான். ராஜாவே சொன்ன ராஜாத்தி பிரேத்தமாக, ராஜாவே நம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ராஜாவுக்கு சுத்தமானால் யாராவது ஒரு சத்தமா வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மழை பெஞ்ச மாதிரிலாம் இருக்கு. மழையா வந்துட்டு இந்த பாட்டுக்கு இப்பவும் கண்ணு திருத கரம் தட்டுங்க பாட்டி வாங்க வாங்க கை வாங்க போதும். நீங்க வசனம் வந்து பாருங்க வாங்கம்மா ஒரு பேச வாங்கிட்டு போங்க, கரம் தட்டுங்க, உங்களுக்கு பிரைஸ். நாங்கெல்லாம் கண்ணாடி போட்டு தான் பாட்டிக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பத்தில வேகமா கரம் தட்டுங்களேன். பரவாயில்ல, கத்திரவழி அம்மா ஆசிரியப்பா பார்த்தீங்களா? இந்த வயசுலயும் கண்ணு தெரியலனாலும் இணைச்சுட்டாங்க. மாப்பிள்ள மாறா அடுத்த தடவை வரும்போதுலாம் பைபிள் எல்லாரும் இணைஞ்சிருக்கணும். இந்த மாப்பிள்ள சோப்பா கலரா இருக்காரு. எல்லா மாப்பிளையும் பாம்பேல கலரா தான் இருக்காரு. பொண்ணு ஊர்ல தான் பார்க்கணும். பொண்ணு ஊர் அவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கும். பொண்ணு ஊர்ல ஒன்று ஊர்ல வச்சு என்ன செய்யணும் பிடிக்கும். இந்த மாப்பிள்ளை மட்டும் முறைக்கும். ஏன்னா அத்தை பிள்ளை இருக்கல அவளை என்ன கேட்டாண்டாமா கத்த பிள்ளைகளை ஆசிரியர். ராஜா கேட்டான், ராஜா தே உன் வேண்டதில் என்ன? நான் என் ஜனங்களும் விற்கப்பட்டு போனமே, ஒருவேளை அடிமையிலாகவோ ஆலோட்டிகளாக இருந்தாலும் பரவாயில்லை. எஸ்ஸர் ராஜ்யத்தை ஒரு அருமையா சொன்னாய் அந்த 4ஆம் வசனம். ராஜாவுக்கு உண்டாங்க நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே யூத குலத்தை சார்ந்ததான், என்னையே கொண்டு போட்டுருவாங்க. அது யாருக்கு நஷ்டம்? ராஜா. அப்படியா? இந்த காரியத்தை செய்தவன் யார்? கோபப்பட்டான். ராஜா சொன்னா, இந்த துஷ்ட ஆமானே கைவிட்டான். ஆமான் தோப்புன்னு வந்துட்டான். ஆமானே தோப்புன்னு. ராஜா கோபத்தோடு வெளியேறினா. இப்ப ராஜா ஆமான் எஸ்தர் காலம் எப்படியோ காப்பாத்து அப்படிங்கன்னா ராஜா அங்க பார்த்தவன, நான் உயிரோடு இருக்கின்ற போது என் மனைவியா எஸ்தரை பலம் வந்தோம் பண்ணுவானோ சொன்ன அடுத்த நிமிஷத்திலே எஸ்ஸர் ராஜா துணை முகத்தை துணினால், ஆமாண்டி முகத்தை துணினால் மூடி போட்டார்கள். அப்படியே விடுதுட்டான் ஐயா. ஆமா தோப்புன்னு வந்துட்டான். ராஜா அங்க பார்த்தவன, நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது என் மனைவியாகிய எஸ்தரை பலம் வந்தோம் பண்ணுவானோ சொன்ன அடுத்த செகண்ட்ல ஆமாண்டிய முகத்தை துணினால் முடி போட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுத்தாக வேண்டும். ஒரு
உடனடியாக ராஜாத்தை கேட்டுக்கொண்டு போல நான் என் ஜனங்களை விற்கப்பட்டு போனோம், எப்படியாவது காப்பாற்றவேன்னு சொன்ன உடனே உடனடியாக ராஜா சட்டத்தை மீண்டும் திருத்தி அமைத்து, பெர்சிய மேதிய சட்டம் ஒரு முறை போட்டாச்சுன்னா மறுபடியும் திருத்தி அமைக்க முடியும். ஆனால் எஸ்ஸர் ராஜா துண்டிய 3 நாள் உபவாசம் பெர்சிய மேதிய சட்டத்தையே மாற்றி அமைத்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி அது நன்றி செலுத்தலாமா? மீண்டுமா 127 நாடுகளுக்கும் அந்த சட்டம் எடுத்து செல்லப்பட்டது. ஆமானை உடனடியாக எந்த மொர்தெக்காய்க்காக ஆமான் தூக்கு மரத்தை செய்து வைத்தானோ அதே தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அவனுடைய 10 குமாரரையும் தூக்கி போட்டார்கள். மொர்தெக்காய் ஆமான் ஸ்தானத்தில் இருந்து உயர்த்தப்பட்டான். கர்த்தர் அவனை உயர்த்தினார்கள். முன்னாடியாக சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்திலே எந்த யூத குலத்தை அழிக்கணும்னு சட்டம் ஏற்றினார்களோ அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து யூதர்களுக்கு யாரெல்லாம் விரோதமா இருக்கிறாங்களோ அவங்களை கொண்டு குவியல் என்று சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே 127 நாடுகளிலே யூதர்களுக்கு யாரெல்லாம் விரோதமா இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் யூதர்கள் என்ன செய்தார்கள்? கொண்டு குவித்தார்கள். சூசான் அரண்மனை மாத்திரம் 500 பேரை, 127 நாடு எங்கும் 75,000 பேரை கொண்டு குவித்து ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே 15ஆம் தேதியிலே பண்டிகையை கொண்டாடி ஏழை எளிய மக்களுக்கு தானம் தருமுறை செய்து இவ்விதமாக கர்த்தர் எங்களை மகா பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்தார் என்று சொல்லி என்ன பண்டிகை திரும்ப கொண்டாடினார்கள்? பூரீம் என்கிற பண்டிகையை கொண்டாடினார்கள். படிக்கலாமா? நம்முடைய பூரீம் பண்டிகைக்கு பாருங்கள் எல்லா யூதர்களே, நம்முடைய பூரீம் பண்டிகைக்கு பாருங்கள் எல்லா யூதர்களே. மாதம் 14ஆம் தேதியில் பூரி பண்டிகையை கொண்டாடுவோமே. நம்முடைய பூரி பண்டிகைக்கு பாருங்கள் எல்லா யூதர்களே. 14ஆம் 15ஆம் தேதியிலே அவர்கள் பூரிமையிட பண்டிகை கொண்டார்கள். யூதர்களுக்கு யாரெல்லாம் விரோதமா இருந்தார்களோ அவர்களெல்லாம் யூதர்களே என்ன செய்தார்கள்? சூசான் அரண்மனை 500 பேரை கொண்டு வைத்தார்கள். தேசமங்க 75,000 பேரை கொண்டு வைத்து யூதர்களுக்கு ஆண்டவர் பக்க காவலனாகவும் ஆண்டவர் துணையாக இருந்தார். எந்த ஜனத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டார்களோ அந்த திட்டம் போட்டவனும் தூக்கிலே போடப்பட்டான். சட்டமும் மாற்றமைக்கப்பட்டது. யூத குலத்துக்கு கர்த்தரே அரணாக இருந்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? வேதம் சொல்கிறது அந்த 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அந்நாட்களில் விருந்து உண்டு சந்தோஷம் கொண்டாவும் ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மங்களை செய்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார், எங்களுக்கு ஜீவனை தந்தார். ஆமானுடைய திட்டத்தை கர்த்தர் நொறுக்கி போட்டார். மறுபடியும் யூதர்களா எங்களுக்கு ஆண்டவர் வாழ்வளித்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். வேதவசனம் சொல்லி கடைசியாக 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாரோ ஒரு வாசித்து முடிங்கம்மா. பேசுகிறேன். யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எந்த ஆமான் யூதனாகிய மொர்தெக்காயை அழிக்கணும்னு திட்டம் போட்டானோ அதே மொர்தெக்காயை கர்த்தரே உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான கர்த்தருடைய ஜனமே, எஸ்ஸர் ராஜாத்தி சரித்திரம் 2 நாள் வைக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய நினைச்சிருக்கேன். 2 நாள் சரித்திரம், ஆனால் ஒரே நாள்ல உங்களுக்கு ஷார்ட்டா முடிச்சிருக்கிறேன். வேதம் சொல்லி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கி, குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையார். யார் இந்த எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்? பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத்நேச்சாராலே அடிமையாய் கொண்டு வரப்பட்டவர்கள். எந்த இடத்துல மொர்தெகாயும் எஸ்தரும் கூனி குறுகி வைக்கப்பட்டார்களோ, தள்ளப்பட்டார்களோ, அடிமையா எண்ணப்பட்டார்களோ, அதே இடத்திலே கர்த்தர் அவர்களே 2 பேரையும் உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தலாமா? மொர்தெகாய் ஆமானை கண்டு வணங்காமல் போன நிமித்தமாக யூத குலத்தை அழிக்கும்படி திட்டம் திட்டினான் ஆமான். அவனுடைய சதி திட்டத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினார். வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உலகப்புறமா யுத்தம் பண்ண விடாது. வாழ்க்கையில பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டம் வருகின்ற போது மகிமையான ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்தோன்னு ரொம்ப சந்தோஷம். இந்த மும்பை பட்டணத்திலே ஆண்டு இப்படிப்பட்ட ஆலயத்தை நல்ல ரோட்டு பகுதியில் தரலான வீதியோடு நல்ல தந்திருக்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய தந்தையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். வேற நீங்க உங்களுக்கு இதை விட என்ன பாக்கியம் வேணும்? நெருக்கங்களும் போராட்டம் கஷ்டங்கள் வந்தால் வேற எங்கேயும் போகாத. அங்க தலைவி எங்கேயும் இந்த ஆலயத்துக்கு வாங்க, இங்க முழங்கால் பண்ணுங்க, இங்க முழங்கால் யுத்தம் பண்ணு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தலாமா? எஸ்தர் ராஜ்யத்தை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். வாழ்க்கையில் எத்தனை இருக்கிற ஒருவன் நான் தனி மரமா இருக்கேன், என்னை எதிர்க்கிற சக்தி பெரிய சக்தி, என்ன அற்பமா நினைக்கிறாங்க. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. உன்னை அற்பமா நினைக்கலாம், உன்னை தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை ஒரு நாளும் தள்ள மாட்டார். இருக்கிறவங்களே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நான் ஜெபித்து நிறைவு செய்து மங்களம் பாடி ஐயா கையில கொடுத்துருவேன். ஐயா ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவோம். ஏன்னா ஆசாரியர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். கடைசி பகுதியில் நான் ஜெபித்து மங்களம் பாடி ஐயா கையில் கொடுப்பேன். ஐயா அவர்கள் ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதம். எல்லாரும் கண்களை மூடி. எஸ்தர் ராஜாத்தை உயர்த்தின ஆண்டவர், இந்த பட்டணத்தில் என்னையும் உயர்த்துங்க ஆண்டவரே. எனக்கு விரோதமா எழும்புகிற போராட்டங்கள், எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமாவுடைய சதி திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் எனக்காக துணை நிலுமையா என்று நீங்கள் கேட்பீர்களானால் அவர் உங்களுக்கு துணையாக நின்று உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா, இந்த பட்டணத்திலே நீ சாதாரணமா இருக்கிறாயா, நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ செல்கிற இடத்துல உன்னை எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்களா? கண்ணீரோடு ஜெபம். ஆண்டவரே, நான் அற்பமா இருக்கிற இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, அற்பமா என்ன நினைக்கிற இடத்துல என்னை உயர்த்துங்க அப்பா. அந்த எஸ்தர் ராஜாத்தை உயர்த்துனுங்களே. என் வசதி இல்லை, என் பணம் இல்லை, என் அழகுலன்னு என்னை எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்கப்பா. என்னுடைய நான் செய்கிற வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துல அற்பமா நினைக்கிறாங்க. நீ எந்த இடத்துல அற்பமா எண்ணப்படுகிறாயோ, எந்த இடத்துல உன்னை பரியாசம் பண்ணினார்களோ, எந்த இடத்துல உன்னை புறம்பே தள்ளினார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை மறுபடியும் உயர்த்தி நிலைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான மகிமையான இந்த வேலைக்காக தோத்திரம் செலுத்துகின்றேன். இந்த திருச்சபைக்காக சோத்திரம். இந்த பெத்தானியா திருச்சபை நம்முடைய கரத்தை தருகின்றேன். இதை வசிக்கிற எல்லா குடும்பங்களும் நம்முடைய கரத்தை தருகின்றேன். எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. நம்பிக்கையோடு எஸ்தர் ராஜாத்தியே ஆண்டவரே, மொர்தெகாய் உயர்த்தின ஆண்டவர் என்னையும் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஆமாண்டு சதி திட்டங்கள் அவனையே அழித்து போட்டது. நாங்கள் பிறகு விரோதமாக சதி திட்டம் பண்ணாதபடி ஆண்டவர் ஒருவருக்கு ஒரு மன்னிக்கவும், ஒருவருக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த சபை ஆசிரியங்க, எங்களுடைய அருமையான இந்த சேகர தலைவர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, கொடுத்த கண்மணி பிள்ளைகளுக்காய், சபையுடைய குடும்பங்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பொறுப்பாளர்கள், திருச்சன மக்கள் எல்லாரும் கருத்தை தருகிறேன். எல்லாரையும் ஆசிரியக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு அப்புறச்சனமான ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு தூசி ஆண்டவரே, நான் ஒரு குப்பை, ஒன்றுக்கு உதவாதவன், அற்பமான குடும்பங்களில் பிறந்து வளர்ந்தவன் ஆண்டவரே. என்னையும் என் குடும்பத்தையும் என் குழுவினரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வார்த்தை விதைக்க உதவி செய்து நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேலும் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மங்களம் பாடி ஐயா கையில கொடுத்துருவேன். ஐயா ஜெபித்து ஆசீர்வாதம். சோபனமே
பிரதாப தேவதை பெண்கால் சோபனமே ஜீவஞான ஸ்நான பிரதாபரே பதே பெண்கால் சோபனா சங்கை மன்னர்க்கு சோபனம் சோபனம் தாவீது மைந்தனுக்கு சோபனம் சோபனம் சங்கை மன்னர்க்கு சோபனம் சோபனம் தாவீது மைந்தனுக்கு சோபனம் சோபனம் எங்கள் அரசருக்கு சோபனம் சோபனம் ஏசு ராஜனுக்கு சோபனமே ஆட்டுக்குட்டிக்கு சோபனம் சோபனம் அவர் மனைவிக்கு சோபனம் சோபனம் ஆட்டுக்குட்டிக்கு சோபனம் சோபனம் அவர் மனைவிக்கு சோபனம் சோபனம் வேதநாயகன் பாட்டுக்கு சோபனம் மேசியாவின் மண்டாட்டுக்கு சோபனம் வேதநாயகன் பாட்டுக்கு சோபனம் மேசியாவின் மண்டாட்டுக்கு சோபனம் சோபனமே சோபனமே சோபன பெண்கா சோபனமே ஜீவஞான ஞான பிரதா தேவதே பெண்கால் சோபனமே ஜீவஞான ஞான பிரதா தேவதே பெண்கால் சோபனமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்முடைய மத்தியிலே நம்முடைய பெத்தானியா தமிழ் திருச்சபையிலே நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த எஸ்தர் சரித்திரத்தை நம்முடைய மத்தியிலே அருமையாக பகிர்ந்து கொண்ட நம்முடைய பஜனை பிரசங்கத்தை பகிர்ந்து கொண்ட ஐயா ஏஜி சுந்தர் சிங் ஐயா அவர்களையும் மற்றவருடைய அன்பு பிள்ளைகள் அல்வின் சிங் மற்றும் ஆலன் சிங் அவர்களையும் மற்றும் ஜீவானந்தம் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைய அவர்களை கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்தோம். ரொம்ப 2 மணி நேரம் எப்படி போனதுன்னே தெரியல. ரொம்ப அருமையாக இன்னொரு தடவை கூட்டுருமா கூட்டுருமா யாரெல்லாம் கூப்பிட கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இன்னும் ஒரு முறை நம்முடைய பெத்தானியா கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியுமாக அழைப்பதற்கு கர்த்தர் கிருபை புரிவாராக. இந்த நாளிலே மிகுந்த மகிழ்ச்சி. நானே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அவருடைய சரித்திரத்தை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்களை எல்லாவற்றையும் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தினார்கள். கர்த்தர் தாமே அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.